உலகெங்கிலும் வாழும் தமிழ் சொந்தங்களுக்கு எமது அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்ளுங்கள். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை உங்களுக்காக வழங்கி வருகிறது. அந்த வகையிலே இன்றைக்கு நடைபெறுகிற ஒரு பட்டிமன்ற நிகழ்ச்சி என்பது ஒரு புதுவிதமான தலைப்பிலே, பொருள் சார்ந்த ஒரு தலைப்பிலே நடைபெறுகிறது. இன்றைய சூழலில் பெண் சுதந்திரம் வளர்ந்திருக்கிறதா அல்லது தளர்ந்திருக்கிறதா? இதுதான் தலைப்பு. பெண் சுதந்திரம் வளர்ந்திருக்கிறதா தளர்ந்திருக்கிறதா? இப்போ வளர்ந்திருக்கிறதா தளர்ந்திருக்கிறதா என்பதற்கு முன்பாக ஒரு விடயத்தை பார்க்கணும். அது கிட்ட பெண் சுதந்திரம் அப்படியே என்னது? இப்ப நம்ம நாடு சுதந்திரம் அடைந்த நாடு, இந்திய நாடு மொத்தமும் சுதந்திரம் அடைந்திருக்கிறது. அதுல எல்லோருக்கும் தான் சுதந்திரம் இருக்குது. அப்புறம் தனியா பெண் சுதந்திரம் என்ன ஒண்ணு சொன்னா, மக்கள் எல்லோரும் ஆங்கிலேயர்களுக்கு அறிவுப்பட்டிருந்தார்கள். மக்கள் எல்லோரும் ஏதேனும் ஒரு வகையிலே ஒரு தலையிலே ஒரு அடிமை சங்கிலிலே பூட்டப்பட்டிருந்தார்கள். அவர்களுக்கெல்லாம் விடுதலை கிடைத்தது. ஆனால் அந்த விடுதலை முழுமையாக பெண்களுக்கும் கிடைத்ததா என்பது ஒரு கேள்வி. ஆண்கள் என்ன செய்கிறார்கள்? இந்த சமூகத்திலே வாழக்கூடிய மக்களுக்கான அடிமை சங்கிலிகளை உருவாக்கி கொண்டே இருக்கிறார்கள். பெண்கள் அதை குடும்பத்திலேயே தாங்கி பிடித்து கட்டி காப்பாற்ற. ஆணுக்கும் பெண்ணுக்கும் இந்த சுதந்திரம் தொடர்பான தான். எனவே ஏற்கனவே ஆண் ஒரு அடிமை, அந்த ஆண் ஆதிக்கத்திற்கு பெண் ஒரு அடிமை என்கிற நிலை இருக்கிறது. இந்த நிலை மாறி பெண்களுக்கான சுதந்திரம் வந்திருக்கிறது என்பது மிக முக்கியமான கோட்பாடாக இந்த பட்டிமன்றத்தின் மூலமாக நமக்கு தெரிய வருது. பெண் சுதந்திரம் இல்லை என்று சொல்பவர்களுக்கு மத்தியில பெண் சுதந்திரம் இருக்கிறது என்ற கருத்தை இந்த பட்டிமன்றம் தன்னுடைய தலைப்பின் மூலமாக சொல்லுகிறது. பெண்களுக்கு விடுதலை கிடைத்து விட்டது, அவர்கள் ஓரளவுக்கு விடுதலை பெற்றிருக்கிறார்கள், உரிமைகள் பெற்றிருக்கிறார்கள், முன்பு இருந்தது போல் இல்லை இப்போது என்ற கருத்தை இந்த பட்டிமன்றம் தன்னுடைய தலைப்பின் மூலமாக எடுத்து சொல்கிறார். அடுத்ததாக ஒரு கேள்வி கேட்கிறது. அப்படிப்பட்ட அந்த கிடைத்தற்கரிய ஒரு விடுதலையான பெண் விடுதலை என்பது, பெண் சுதந்திரம் என்பது தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்கிறதா அல்லது அந்த வளர்ச்சி போக்கு தடைப்பட்டு தளர்ந்து கொண்டே இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி இந்த பட்டிமன்றம் முன்வைக்கிறது. ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள், கிராஃப் என்று சொல்லுவார்கள். இந்த வளர்ச்சி கோடு மேல் நோக்கி அப்படியே போகும் மெல்ல மெல்ல. 91ஆவது ஆண்டு இங்க இருக்கும், 92ஆவது ஆண்டு இங்க இருக்கும், 2000 அங்க போவோம், 2003ஆவது ஆண்டு அங்க போவோம், 2012ஆவது ஆண்டு அங்க போவோம், 2023ஆவது 24ஆவது ஆண்டுல உச்சியில போயிருந்தா சிறப்பு. இங்க தொடங்கி இப்படி போய் இப்படி வந்து இப்படி போய் இப்படி கீழே போயிட்டு வச்சுக்கீங்க, அது தளர்ந்திருக்கிறாங்க. இதைத்தான் இந்த பட்டிமன்றத்தில் தலைப்பாக வைத்திருக்கிறார்கள். இந்த தலைப்புல 2 அணிகளாக பிரிந்திருக்கிறார்கள். வளர்ந்திருக்கிறது என்ற தலைப்புல பேசுவதற்கு திருமதி ரமணி பாலசாமி அவர்களும் திருமதி ஞா கலைச்செல்வி அவர்களும் இணைந்திருக்கிறார்கள். 2 பேரும் சென்னையை சேர்ந்தவர்கள். எப்படிங்க வளர்ந்திருக்கிறது? இன்னும் அடிமைத்தனம் இருக்குதுங்க, தாழ்ந்தாங்க இருக்குது, மெல்ல 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 போய்கிட்டே இருக்குங்க, இருக்கக்கூடிய உரிமைகள் பறிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது என்று தாழ்ந்திருக்கிறது என்ற அணியின் சார்பில் பேசுவதற்காக கோவையைச் சேர்ந்த கவிஞர் திருமதி பால உமா முருகானந்தமும், புதுச்சேரியைச் சேர்ந்த கவிஞர் திலகம் புதுவை புவனா அவர்களும் இங்கே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு தங்களுடைய வாதங்களை எடுத்து வைப்பது கொண்டிருக்கிறார். இப்படி இந்த 2 தரப்பு அணிகளிலும் 2 பேர் நின்று கொண்டு பெண்களுடைய சொந்தம் வளர்ந்திருக்கிறதா தளர்ந்திருக்கிறதா என்று பேச இருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் கேட்டுவிட்டு ஒரு நடுவராக தீர்ப்பு கொடுப்பதற்காக திருக்குறள் கொண்ட திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்கள் இங்கே இணைந்திருக்கிறார். இந்த பட்டிமன்றத்திலே பேசக்கூடிய
சொல்லாண்மை மிக்கவர்கள். எல்லோருமே சொல்லாட்சி உள்ளவர்கள், கருத்துக்களை வீரியமாக சொல்லக்கூடியவர்கள். இவற்றை எல்லாம் கேட்டுவிட்டு ஒரு நடுநிலைமையோடு திருக்குறள் வந்திருக்கக்கூடிய திருக்குறள் கொண்ட திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்கள் மிகச் சிறந்த கவிஞரும், நல்லதொரு பட்டிமன்ற பேச்சாளரும், நல்ல இலக்கியங்களை வாசிப்பவரும், இலக்கியங்களை படைப்பவருமாக இருக்கக்கூடியவர். இந்த ஸ்டெப் டிவி என்று சொல்லக்கூடிய சங்கத்தமிழ் தொலைக்காட்சியினுடைய மேலாண் இயக்குநராக இருக்கிறார். முத்தமிழ் சுடரொளி என்ற விருது பெற்றிருக்கிறார். சமீபத்தில் கூட இவருக்கு சங்ககால புலவர் பொன்முடியார் சார்பிலே, பொன்முடியார் பெயரிலே பொன்முடியார் விருது என்று ஒன்று வழங்கப்பட்டது. இப்படி பல்வேறுபட்ட விருதுகளை பெற்றிருப்பவர். திருக்குறள் கொண்டர் திருமதி சிவகாமி சண்முகம் அவர்கள் பெயரிலேயே மகளிர் நாளுக்காக விருதுகள் வழங்கப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட பல்வேறு சிறப்புகளை கொண்ட திருக்குறள் கொண்ட திருமதி சிவகாமி சண்முகம் நடுவு நிலைமையோடு இந்த பட்டிமன்றம் தொடங்கி நடக்க இருக்கிறது. பட்டிமன்ற நடுவர் அவர்களே, திருக்குறள் கொண்ட திருமதி சிவகாமி சண்முகம் அவர்களே, பல்வேறு நூல்களிலும் தனது கவிதை இலக்கிய படைப்புகளை படைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்களே, ஜெர்மனி தமிழறி வானொலியிலே ஒருமுறை பொலிட்டீஷியல் போகல் என்ற விருதையும், அடுத்த முறை அதனும் சிறப்பாக பெருங்கவி என்ற விருதையும் பெற்றிருக்கக்கூடியவரே, பாருங்கள் அம்மா இந்த பட்டிமன்றத்தை நடத்த வேண்டும் அன்பு வேண்டுவதை விடைபெறுகிறேன். அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் ஐயன் வள்ளுவரை தொழுது செயலராம் பாவேந்தரை வணங்கி ஒருங்கிணைப்பாளராம் திரு நீலகண்ட ஐயா அவர்களை வணங்குகின்றேன். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா பல்வேறு நிகழ்வுகளை நடத்தி வருகிறது. அந்த வகையிலே இன்றைக்கு ஒரு பட்டிமன்றம் நடக்கவிருக்கிறது. ஐயா கூறியது போல் பெண்களின் சுதந்திரம் பற்றிய தலைப்பு இன்று கொடுக்கப்பட்டுள்ளது. பெண்களின் சுதந்திரம் இன்றைய சூழலில் வளர்ந்துள்ளதா தளர்ந்துள்ளதா? ஐயா குறிப்பிட்டது போல பெண்களுக்கு சுதந்திரம் இருக்கிறது, ஆனால் அது வளர்ந்திருக்கிறதா அல்லது தளர்ந்திருக்கிறதா என்பதை பற்றி விவாதிப்பதற்காக 2 அணிகளாக இங்கே வந்திருக்கிறார்கள். இதில் வளர்ந்துள்ளது என்ற அணியில் பேசுவதற்காக திருமதி ரமணி பாலசாமி அவர்கள் அணித்தலைமையாக இருக்கிறார். அவரை தொடர்ந்து பேசுவதற்காக திருமதி கலைச்செல்வி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அதே போல் தளர்ந்துள்ளது என்று பேசுவதற்காக அணித்தலைமையில் கவிஞர் பால உமா முருகானந்தம் கோவையிலிருந்து இணைந்திருக்கிறார். அவரை தொடர்ந்து பேசுவதற்காக புதுவை புவனா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். பெண் சுதந்திரம் என்பது என்ன அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பேர் நினைக்கிறாங்க சுதந்திரம் அப்படின்னா எதுவும் கேட்கக்கூடாது, யாரும் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு. அப்படி அல்ல. ஒருவர் தான் நினைக்கக்கூடியதை செய்யக்கூடிய ஒரு சுதந்திரம் அல்லது உரிமை அவர்களுக்கு வழங்கப்பட்டால் அதுதான் சுதந்திரம். அதாவது எனக்கு இது வேண்டும் வேண்டாம், இது என்னால முடியும் முடியாது அப்படின்னு அவங்களே முடிவு செய்யக்கூடிய ஒரு நிலையை தான் நம்ம சுதந்திரம்னு சொல்றோம். அது இன்றைக்கு பெண்களுக்கு இருக்கா அப்படின்னா இருக்கு. ஆனா அது வளர்ந்துகிட்டு இருக்கா இல்ல தளர்ந்துகிட்டு இருக்கா அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நம்மிடையே பேச வந்திருக்காங்க. அதற்காக இப்போ பேசுவதற்காக முதலாவதாக நான் அழைப்பது ரமணிய பாலசாமி அம்மா அவர்களை. பெண்களின் சுதந்திரம் இன்றைய சூழலில் வளர்ந்துள்ளது அப்படின்னு தன்னுடைய கருத்துக்களை கூறுவதற்காக ரமணி அம்மா வாங்க. திருவள்ளுவரையும் தலைவர் பாரதிதாசன் ஐயாவையும் ஒருங்கிணைப்பாளர் ஐயா நீலகண்ட தமிழன் ஐயாவை வணங்கி வாழ்த்தி பட்டிமன்றத்துக்குள் நுழைகிறேன். இன்றைய பட்டிமன்றம் பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம் வளர்ந்திருக்கிறதா தேர்ந்திருக்கிறதா என்பதை பற்றி பேச வந்துள்ளோம். இதில் பேச வந்துள்ள எதிரணியர் அனைவருக்கும், என்னுடன் பேச வந்திருக்கின்ற அவர்களுக்கும், தலைவர் சிவகாமி அம்மா அவர்களுக்கும் மனதார நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறி நான் என்னுடைய உரைக்கு வருகிறேன். பெண்களுக்கு அந்த காலத்துல பெண்களுக்கெல்லாம் சுதந்திரம் இல்லாம இருக்கிறது உண்மைதான். நம்ம பாரதியார் மாதிரி வந்தவங்க எல்லாம் பெண்களுக்கு சுதந்திரம் கொடுக்கணும் அப்படின்னு பல போராட்டம் பாடல்கள் எல்லாம் ஏற்றி கொஞ்சம் கொஞ்சமா சுதந்திரம் கொடுத்துட்டு வந்தாங்க. சுதந்திரம் கொடுத்த சுதந்திரம் வளர்ந்துகிட்டு தான் இருக்குது, குறைய முடியாது. கொடுக்காம வேணும்னா இருக்கலாம், கொடுத்த சுதந்திரத்தை யாரும் பிடுங்க முடியாது. அதான் வளர்ந்துகிட்டு தான் இருக்குதுன்றத பத்தி நான் பேச வந்திருக்கிறேன்.
அந்த காலத்துல எல்லாம் கல்யாணம் ஆனா யார கைய காமிக்கிறாங்களோ அவங்க பொண்ணுங்க கல்யாணம் பண்ணணும். 8 வயசு 10 வயசுல கூட கல்யாணம் பண்ணாங்க. அது மாறி 18 வயசுன்னு வந்தது. இப்ப அதுதான் அப்படித்தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுலயும் எந்த தடங்களும் இல்லை. அப்புறம் அவங்க இஷ்டப்படி நான் இதை கட்டுவேன்ற தைரியமா சொல்றாங்க. முதல்ல எல்லாம் குனிஞ்ச தலை நிமிர மாட்டாங்க, எதிர்த்து பேச மாட்டாங்க. இப்போ தன்னோட உண்மைய தானே எடுத்து சொல்றாங்க. வீட்லயும் அதே மாதிரி கேட்டுக்கிறாங்க. அப்படி இல்லையா நான் சட்டப்படி நான் போவேன் அப்படின்னு எதிர்த்து நிக்கிறாங்க பெண்கள். அதனால அவங்களோட சுதந்திரத்தை யாரும் பறிக்க முடியாது. அப்புறம் கல்வி கட்டுறது அந்த காலத்துல எல்லாம் பொண்ணுங்கள்லாம் 8வது வரைக்கும் பெரிய பொண்ணு ஆகுற வரைக்கும் தான் படிக்கணும்னு இருந்துச்சு. அப்புறம் திரும்ப அவங்க எவ்வளவு நாளும் படிக்கலாம்னு இருந்துச்சு. அப்படி எவ்வளவு நாள் படிக்கலாம்னு சொல்லியும் கூட சிலரு இருட்டானா வெளியே போகக்கூடாது, வெளியூர்ல போய் படிக்க கூடாதுன்னா தடை போட்டாங்க. அதையெல்லாம் மீறி கூட பெண்கள் வெளியூர் எல்லாம் போய் படித்தாங்க. வெளிநாட்டுல எல்லாம் போய் கூட வேலை செய்யற அளவுக்கு சுதந்திரம் கிடைச்சது. அந்த சுதந்திரம் இன்னும் கூட பறிக்கப்படலை. இன்னும் கூட நல்லா வளர்ந்துகிட்டு தான் இருக்கு. விளையாட்டு துறையில கூட பெண்கள் முன்னேறிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. பெண்கள் முன்னேறாங்க, தலைவரா இருக்கிறாங்க, மந்திரியா இருக்கிறாங்க. நீங்களே உங்களுக்கே தெரியும், தேவையில்லாத தலைப்பு முன்னேறிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நாளுக்கு நாள் பெண்களுக்கு கொடுத்த சுதந்திரத்தினால பெண்கள் நல்லா சுதந்திரம் அடைஞ்சுதான் இருக்கிறாங்க. யாரும் சுதந்திரத்தை பறிக்கல. சுதந்திரத்தை பறிக்கலைன்னா சுதந்திரத்தை விட்டுதான் கொடுத்திருப்பாங்களே தவிர அவங்கள யாரும் சுதந்திரத்தை பறிக்கல. அவங்க சுதந்திரம் வளர்ந்துகிட்டு தான் இருக்குது. அப்புறம் 2வது திருமண வாழ்க்கையில கூட முதல்ல எல்லாம் புருஷன் பேரை சொல்லவே தயங்குவாங்க. நான் உங்க வீட்டுக்கார பேர் என்னன்னு கேட்டா, அந்த சிவபெருமானுக்கு மகன் யாருன்னு தெரியுமா? அந்த மகனுக்கு என்ன பேரு? முருகனா? இல்ல என்ன சரவணனா? அப்படி அதாங்க அப்படின்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் இருந்த காலம் ஒண்ணு இருக்குது. ஆனா இப்ப அப்படி இல்ல. பேருக்கு பின்னால புருஷன பேரு எழுதிக்கிறாங்க. இப்ப எல்லாம் போய் திருமதி பாலசாமினே கூட வச்சுக்கிறாங்க. திருமதி ரமணி பாலசாமி போய் திருமதி பாலசாமின்னு வச்சுக்கிறாங்க. அப்புறம் புருஷனை பேர் சொல்லி கூப்பிடுறாங்க. பேர் சொல்றாங்க. உங்க புருஷன் பேர் என்னன்னா தயங்காம சொல்றாங்க. பேர் சொல்லி கூப்பிடுறாங்க. அதுவும் இப்ப அவங்களுக்கு பிரியமா இருக்குது. கணவன்மார்களுக்கு கூட மனைவி தன்னோட பேர் சொல்லி கூப்பிடுறத விரும்புறாங்க. பேர் சொல்லி கூப்பிடுற அளவுக்கு பெண்களுக்கு சுதந்திரம் இருக்குது. எந்த முயற்சி செஞ்சாலும் எது பண்ணினாலும் அந்த காலத்துல பெண்களை எல்லாம் என்ன ஏதுன்னு கேட்கவே மாட்டாங்க. அவங்களோட அபிப்பிராயத்தை கேட்கவே மாட்டாங்க. நீங்க என்ன சொல்ற, நம்ம என்ன செய்யலாம்னு கேட்க மாட்டாங்க. இப்ப அப்படி இல்ல. பெண்களை கேட்காம ஒரு வேலை கூட செய்ய முடியாது, செய்ய மாட்டாங்க. ஏன்னா பெண்கள் அவ்வளவு முன்னேறி இருக்கிறாங்க. ஆண்களை விட மணி அடிக்குது. ஆண்களை விட பெண்களுக்கு தான் நல்ல அறிவு இருக்குது, நல்ல திறமை இருக்குதுன்னு அவங்களே புரிஞ்சுக்கிட்டு அவங்கள கலந்துக்காம எந்த ஒரு வேலையும் செய்யறது இல்லை. அப்புறம் 2வது திருமண வாழ்க்கையில அவங்க அந்த மாதிரி இருந்தாலும் மற்றபடி வெளியே போற இடத்துல கூட கல்யாணம் ஆயிட்டா படிக்க கூடாதுன்னு எல்லாம் இல்ல. கல்யாணம் ஆன பிறகு படிக்கிற ஆசை இருந்தா புருஷன்கிட்ட சொல்றாங்க, நான் படிக்கணும் அப்படின்னு. படிக்க வைக்கிறாங்க. சரி, செலவழிச்சு நான் பொறுப்பேற்றுக்கிறேன்னு சொல்லி செலவழிக்கிறாங்க. அதே மாதிரி திருமணம் ஆயிடுச்சுன்னா அம்மா வீட்டுக்கு போக கூடாது, அப்படித்தான் போகணும், இப்படித்தான் போகணும் எல்லாம் 1000 கண்டிஷன் போடுவாங்க. இப்ப அப்படி இல்லை. எங்க அம்மாவும் என்னைய 10 மாதம் சுமந்து பெற்றிருக்கிறாங்க, என்னையும் படிக்க வச்சிருக்கிறாங்க. நானும் என் வீட்டுல எங்க அம்மாவை கொண்டு வந்து 6 மாசம் வச்சுக்குவேன், நீயும் உங்க அம்மாவை கொஞ்சம் 6 மாசம் வச்சுக்க, இல்லாட்டா நீ அங்க போயிட்டு வா அப்படிங்கறதெல்லாம் நல்ல எழுத்து சொல்றாங்க. அவங்களுக்கு நிறைய சுதந்திரம் கொடுத்திருக்கு. எந்த சுதந்திரமும் பறிக்கப்படலை. அப்புறம் வேலைக்கு போறது கூட நீ கட்டாய வேலைக்கு போகணும் அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. வேலைக்கு போ அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த வேலைக்கு போறதுல கூட பெண்கள் தன் சுய முயற்சியோட சுய விருப்பத்தோட தான் போறாங்க. எப்ப வேலைக்கு போகணுமோ, எப்ப வேலைக்கு போறத பிள்ளைகளை படிக்க வைக்கணும்னு ஒரு 5 வருஷம் வேலைக்கு எப்ப விடுறாங்க. அப்புறம் திரும்ப அந்த பிள்ளை பள்ளிக்கூடம் சேர்ந்ததுமே இவங்களும் வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. குடும்ப வாழ்க்கை அருமையா அழகா பெண்கள் நல்லா நடத்தி செல்றாங்க. கண் கூட பார்த்திருக்கேன். என்ன வீட்டுல எடுத்துக்கங்க, எங்க வீட்லயே என் மருமக கூட, அவ்வா நீ அந்த காலத்துல எல்லாம் தாலி எடுத்தாச்சுன்னா, புருஷன் இறந்தாச்சுன்னா பொட்டு வைக்க கூடாது, பூ வைக்க கூடாதுன்னுபாங்க. எங்க பிள்ளைங்க, அவ்வா நீ 50 வருஷம் தாத்தா கூட குடும்பம் நடத்திருக்கிற, நீ சுமங்கலி தான், என்னைக்கும் பொட்டு வைவா அப்படின்னு என்னைய சொல்லுவாங்க எல்லாம். அதனால பெண்களுக்கு எவ்வளவோ முன்னேற்றம் வந்திருக்கு. முன்னேற்றம் முன்னேறிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இன்னும் மேலும் மேலும் முன்னேறுவாங்கன்றதுல சந்தேகமே கிடையாது. சிறப்புங்கம்மா, சிறப்பு. உங்களுக்கு கொடுத்த நேரத்துல அருமையா அவங்களுடைய கருத்துக்களை எடுத்து சொன்னீங்க. அதாவது இப்ப ரமணி அம்மா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, பெண்களுக்கு சுதந்திரம் வளர்ந்துட்டு தான் இருக்கு, கொடுத்த சுதந்திரத்தை யாரும் பறிக்கல,
அவங்க வந்து இப்ப சுதந்திரமா தான் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லா வகையிலும் சுதந்திரம் இருக்கு அப்படின்றாங்க. அப்பல்லாம் வந்து பால்ய விவாகம் பண்ணாங்க. இப்ப அப்படியெல்லாம் பண்ண முடியாது. பெண்களுக்கு வந்து திருமண வயது வந்தாலும் அவங்களுடைய விருப்பத்த கேட்டு தான் வந்து அவங்களுக்கு ஒரு திருமணம் பண்ண முடியும். யார அவங்க திருமணம் பண்ணணும் அப்படின்றதும் அவங்களுடைய விருப்பம் தான். அதனால அந்த சுதந்திரம் அவங்களுக்கு இருக்கு அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாம சட்டமும் வந்து அவங்களுக்கு பெண்களுக்கு வந்து சாதகமா இருக்கு அப்படின்றதையும் எடுத்து சொன்னாங்க. இந்த மாரி பல்வேறு விஷயங்கள வந்து ரமணியம்மா அருமையா சொன்னாங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் பெண்களுக்கு சுதந்திரம் இருக்கா? அந்த காலத்துல மாரி இல்ல. இப்போ உள்ள சூழ்நிலையில பெண்களுக்கான சுதந்திரம் வளர்ந்து கொண்டு தான் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இல்ல அப்படிலாம் கிடையாது. பெண்களுக்கான சுதந்திரம் வந்து இந்த கால சூழ்நிலையில தளர்ந்து கொண்டு தான் இருக்கிறது அப்படின்னு பேசுறதுக்காக அணித்தலைமை உமா முருகானந்தம் அவர்களை அழைக்கின்றேன். வாருங்கள் அம்மா. வணக்கம் அம்மா. தாய் தமிழை வணங்கி சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவர் வள்ளுவனை தொழுது செயலர் பாவேந்தரை வணங்கி சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் பொறுப்பாளர் ஐயாவையும் வணங்கி இந்த பட்டிமன்ற நிகழ்வின் நடுவர் திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்களுக்கும் பல்கலை வித்தகர் அவர்களையும் வணங்கி இரு பக்கமும் பங்கு பெறும் ஆளுமைகளுக்கும் என் முதற்கண் வணக்கம். இன்றைய தலைப்பாக பெண்களின் சுதந்திரம் இன்றைய சூழல்ல வளர்ந்துருக்குதா தளர்ந்துள்ளதா அப்படிங்கிற தலைப்புல இன்றைய சூழல்ல தளர்ந்துதான் இருக்குது அப்படின்ற தலைப்புல நான் பேச வந்திருக்கிறேன். எப்படி எல்லாம் தளர்ந்து பெண்களுக்கு சுதந்திரம் இருக்கிறது, ஆனா உண்மையில உயர்ந்திருக்குதா தாழ்ந்திருக்கிறதா அப்படிங்கறதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு அம்மா சொன்னாங்க. இப்ப ரமணி அம்மா சொல்லும் போது நிறைய சொன்னாங்க. கொடுத்த சுதந்திரத்தை புடுங்க முடியாது, அதாவது 18 வயதுலதான் திருமணம், இதெல்லாம் எல்லாருமே தெரிஞ்சதான். பிடித்த ஆண்களை மனம் செய்து கொள்கிறார்கள். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, கொடுத்த சுதந்திரத்தை புடுங்க முடியாது அப்படிங்கிறத, அதாவது எது சுதந்திரம் அப்படின்னு சொல்லிட்டாலும் எல்லா துறையிலும் உயர்ந்திருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. நான் ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்றேன். விளையாட்டு துறையில, படிப்பு துறையில, எல்லா துறையிலையும் உயர்ந்திருக்கிறாங்கிறாங்க. உயர்ந்திருக்கிறார்கள். ஆனால் உண்மையான சுதந்திரம் அங்க இருக்கிறதா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இல்ல. இப்ப நீங்க சாதாரணமா ஒரு அரசியலையே நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, சில தொகுதிகள் வந்து இத்தனை பர்சன்டேஜ் வந்து பெண்களுக்கான விழுக்காடு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அரசியல்ல ஒரு பெண்களுக்காக ஒதுக்கப்பட்ட தொகுதியில பெண்கள் கேண்டிடேட் மட்டும் தான் நிக்கணும் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி தொகுதிகள்ல என்ன செய்யறாங்கன்னா, உண்மையா வந்து ஒரு பஞ்சாயத்து தலைவராக பெண்ணானது நிறுத்தப்படுறாங்க. அவங்க வந்து ஜெயிக்கிறாங்க, பஞ்சாயத்து தலைவியாயும் வர்றாங்க. ஆனா உண்மையா அந்த பெண் அந்த தொகுதிக்கான தலைவியா இருக்கிறாளா அப்படின்னா இல்ல. வீட்டுக்காரர் தான் வந்து நிர்வகிக்கிறார். இது எல்லாருமே அறிந்ததுதான். பார்த்தா வந்து, அதாவது பொம்மை மாதிரி அந்த பெண் வந்து தலைவின்ற பேர்லயும் ஒரு பொது நிகழ்வுகளுக்கு அச்சடிக்கப்பட்ட அந்த பெண்ணோட பேர் இருக்குதோ ஒழிய, மத்தபடியான அந்த நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்கு தன்னிச்சையா அந்த பெண்ணால எடுக்க முடியுதான்னா அங்க இல்ல. அங்க அந்த சூழல் எல்லாம் வந்து ஆட்சி செய்யறது வந்து அவரோட கணவன் தான் இருக்கிறாரு. இது நிறைய தொகுதிகளை என்னால எடுத்துக்காட்டா சொல்ல முடியும். அது மாதிரி ஒவ்வொரு துறையிலும் சுதந்திரம் அப்படிங்கிறத கொடுத்திருக்கிறாங்க. ஆனா உண்மையாவே அந்த சுதந்திரத்தை அவங்க அனுபவிக்கிறாங்களா அப்படின்னா இல்ல. ஏன்னா பெண்கள் அப்படியே சுதந்திரத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு வந்தாலும் அந்த கணவரை எதிர்த்து, ஏன்னா ஒரு குடும்பத்துல இருந்து எதிர்த்துட்டு வெளியில வர முடியாத சூழல்ல அவங்க அடங்கி போகக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கிறது. அதுக்கப்புறம் பாரதி சொன்னா, அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, இச்சகத்தில் உள்ளோரெல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, துச்சமாக நம்மை எண்ணி தூறு செய்த போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை. இது எல்லாரும் நம்ம இச்சை கொண்ட பொருள் எல்லாம் இழந்து விட்ட போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது நிறைய பாட்டு பண்ணியிருக்காரு. இந்த வரிகள் எல்லாம் வந்து பெண்கள் வந்து இதுக்கெல்லாம் வந்து சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து அச்சம் இல்ல, நீங்க வெளியில வாங்க அப்படின்னு அப்ப சொன்னோம். ஆனா இன்னைக்கு உண்மையான சுதந்திரம் கிடைத்து விடுதலை நாட்டுல நாம இருக்கிறோம். பெண்கள் அச்சமின்றி நள்ளிரவுல நடக்க முடியும். நள்ளிரவு வேண்டாம், பகல்லே வெளில வர முடியுதா அப்படின்னா உண்மை இல்ல. அதுதான் வர்றோம், பெரும்பான்மையா பேர் வர்றாங்க அப்படின்லாம் நீங்க சொல்றீங்க. நிறைய இடங்கள்ல உங்களுக்கு அறியாதது ஒண்ணு இல்லை. இன்னைக்கு ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னு ஒரு கட்டாயத்தின் பேர்ல இருக்கக்கூடிய சூழலிலும் ஒரு பொது வாழ்க்கையில ஒரு பஸ் பயணம், ஒரு பேருந்து பயணத்துல ஒரு செல்லக்கூடிய ஒரு பெண்ணை நீங்க வந்து தனிப்பட்ட முறையில வந்து நம்ம வாகனங்கள்ல செல்றவங்களை தவிர, இந்த மாதிரியான ஒரு வறுமையின் சூழ்நிலையில நடுத்தர வர்க்கத்துல எல்லாம் ஒரு பேருந்துல பயணம் பண்ணி போய் ஒரு ஆபீஸ் போய் இறங்குறதுக்குள்ள அவ படுற பாடு வந்து அவங்களதான் கேட்டா தெரியும். எங்க சுதந்திரம் கிடைச்சிருக்குது? அதாவது அந்த ஒரு வெளியில இறங்கிட்டாலே அந்த பொண்ணுக்கு வந்து எந்த கண்ணோட்டத்தோட இவங்க எல்லாம் பாக்குறாங்க, நல்ல மாதிரியான கண்ணோட்டத்துல நம்மள பாக்குறாங்களா அப்படிங்கிற அந்த எண்ணத்திலேயே வந்து பயந்து பயந்து சாகக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. பல பேர் அதாவது வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல அவளுக்கான சுதந்திரம் அப்படிங்கிறது அங்க கிடைக்குதா அப்படின்னா உண்மையில எந்த திறமையான பெண்ணாக இருந்தாலும் வரணும். ஒன்று ரெண்டு விதிவிலக்கு இருக்குங்க. மத்தபடி வந்து என்னதான் திறமை இருந்தாலும் அவளோட அழகுதான் அங்க பார்க்கப்படுது. அந்த அந்த அதுக்கான தராதரம் தான் அங்க வந்து உயர்த்தப்படுது. திறமையான பெண்ணுக்கு அங்கீகாரம் கொடுக்குறாங்களான்னா கண்டிப்பா இல்ல. ஏன்னா
அவங்க எதிர்பார்க்கக்கூடிய இப்போ ஒரு ஐடி ஃபீல்ட்ல நிறைய கம்பெனிகள்ல நம்ம சொல்லலாம். அந்த அவளோட வந்து முழு சுதந்திரம் அங்க இல்ல. வேற மாதிரியான சூழலுக்கு அவ தள்ளப்படக்கூடிய ஒரு சூழல் தான் இன்றைய அளவுல இருந்துட்டு. சின்ன குழந்தைகளை வந்து நம்ம நம்பி வந்து பள்ளிகளுக்கு அனுப்புறோம். அனுப்பும்போது இன்னைக்கு கூட சமீபத்துல நடந்த நிகழ்வுகள்லாம் உங்களுக்கு எல்லாம் இருக்கும். அதெல்லாம் நான் திருப்பி சொல்ல விரும்பல. ஏன்னா அவ்வளவு ஒரு அவலமான ஒரு சூழல். அந்த குழந்தைகள கூட வயது அப்படிங்கிறது பார்க்காம, அதாவது வளர்ந்திருக்கிறோம், சுதந்திரம் கிடைச்சிருக்குது, நிறைய படிச்சிருக்கிறாங்க. ஆண்கள் எல்லாம் வந்து விட்டுக் குடுக்குறாங்க. எத்தனை பெரியார் வந்து எத்தனை கருத்துக்களை எல்லாம் நம்மட்ட சொன்னா கூட, இன்னைக்கு ஒரு சின்ன விஷயம், ஒரு ஒரு குழந்தை அப்படின்ற பார்க்கக்கூடிய ஒரு சூழல் கூட இல்லாத சூழ்நிலையில, சமூகமும் இருக்கிறது. பள்ளியில் இருக்கக்கூடிய மெத்த படித்த ஆசிரியர்களும் இப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறது நினைக்கும் ரொம்ப வேதனை தான் இருக்குது. சுதந்திரம் இருக்குது, பெண்களுக்கு சுதந்திரம் இருக்கு. அந்த சுதந்திரம் வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கானா இல்ல. ஒரு எல்லாம் குடுக்குறோம்னு சொல்லிட்டு இப்ப சாதாரணமா போறோம், ஒரு இலையில ஒரு சாப்பாடு 18 கீரையும் பஞ்சாமிர்தம் வச்சுட்டு உனக்கு எல்லாமே வச்சிருக்கோம் நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலயும் உப்பு அதிகமா கொட்டி வச்சாலோ இல்ல உப்பே இல்லாம வச்சாலோ நம்மளால உண்ண முடியுமா? முடியாது. ஆனா பார்வைக்கு வந்து இப்ப 18 கறியும் பஞ்சாமிர்தத்தோட சாப்பாடு போடுறாங்கன்னு வெளியில சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் இந்த பெண் சுதந்திரம் இன்னைக்கு இருக்குதுங்க. இப்ப ஒரு சுதந்திரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மறுக்கப்பட்ட உரிமைகளை மீட்டெடுக்கிறது. என்னென்ன உரிமையெல்லாம் இல்ல விடுதலை அடையாத காலத்திலும் சரி, விடுதலை அடைந்த காலத்திலும் சரி, பெண்கள் வந்து என்ன விதத்துல பின்தங்கி இருக்கிறார்களோ அதற்கெல்லாம் சுதந்திரம் கொடுக்கக்கூடியதான் வந்து சுதந்திரம் அப்படிங்கிறோம். ஆனா அப்படியெல்லாம் சுதந்திரத்தை கொடுத்து அது உண்மையா அவங்களுக்கு கிடைக்குதா அப்படின்னா இல்ல. பாதுகாப்பை இழந்து உரிமைகளை மீட்டெடுக்கிறதுல சுதந்திரம் கிடையாது. இப்ப நம்ம ஒரு இடத்துல போனா எனக்கு பாதுகாப்பு இல்ல. ஆனா இதை கொடுத்துருக்கேன், அதை கொடுத்துருக்கேன். நான் பாதுகாப்பா இருந்தா தானே அந்த சுதந்திரத்தை நான் அனுபவிக்க முடியும். பதட்டங்களை தான் நான் அனுபவிக்கின்றேன். ஆண்களுக்கு இட அனைத்து நிலைகளிலும் நாங்க முன்னாடி வர்றோம் அப்படின்னு நான் வர்றதை வந்து நான் ஆதரிக்கிறேன். ஆனா அதே நேரத்துல ஆண்களுக்கு ஈடாக வெளியிலே வரக்கூடிய அத்தனை பெண்களுக்கும் பாதுகாப்பு இருக்கிறதா? குடுக்குது. அரசாங்கம் வந்து சலுகைகளை குடுக்குறது என்பது மறுக்க முடியாத உண்மை. ஆனா உண்மையா போய் கடைமட்ட அந்த நிலை வரைக்கும் அந்த சுதந்திரம் கிடைக்குதா? நான் சந்தோஷமா வெளியில போயிட்டு வர்றேனா? என்னோட கணவன் இல்லாமல் என்னால ஒரு 12 மணி அளவுல கூட தனித்துவமா ஒரு 10 கிலோமீட்டர் வந்து பயணம் செய்து வர முடிகிறதான்னா அது வந்து இன்னைக்கு கேள்விக்குறியா இருக்குது. அப்போ வந்து ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட சூழ்நிலையில வந்து பாதுகாப்பு அரசாங்கம் வழங்க முடியுமா? அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இருந்தாலும் அதெல்லாம் வழங்க முடியாது. அது நானும் அறிந்ததுதான். ஒவ்வொரு ஆண் சமூகமும் நீங்க சுதந்திரம் கொடுக்குறோங்கிற பேர்ல இப்படி வந்து பதட்டம் அடைய செய்ய வேண்டாம் பெண்களை. ஏன்னா நீங்க கொடுக்கக்கூடிய அந்த சுதந்திரத்தை நாங்க கொடுக்குறோம், அங்க உங்களை முன்னாடி வர சொல்றோம், இங்க நீங்க சாதிக்கிறீங்க. அம்மா சொன்னாங்க வெளிநாட்டுகள் எல்லாம் போய் படிக்கிறாங்க, மெத்த படிக்கிறாங்க, எல்லாம் வர்றோம், விமானம் ஓட்டுறோம், எல்லாம் உண்டு. ஆனால் எல்லாருக்கும் அந்த சுதந்திரம் கிடைக்கிறதா? சாதாரணமா ஒரு இடத்துக்கு வெளியில போயிட்டு ஒரு பதட்டம் இல்லாமல் ஒரு பெண் காலையில ஒரு போற பொண்ணு இரவு வந்து வீடு திரும்பும் வரைக்கும் எத்தனை இன்னல்களையும் சூழல்களையும் அனுபவிக்கிறாங்க. வீட்டுல இருக்க நமக்கு தெரியாது. அவங்களை கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. பெண் சுதந்திரம் அப்படிங்கிறது வந்து மூட நம்பிக்கையை களையறதுல வந்து இருக்குதா அப்படின்னா இல்ல. வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவர்கள் பெண்களே கூட நீங்க பாத்தீங்க அப்படின்னாக்கா இதெல்லாம் வந்து நம்மளோட இப்ப நமக்கு வந்து படிச்சிருக்கிறோம். ஒரு வீட்டு வழிபாட்டு முறைகள்லாம் இருக்கும். அதுல நம்ம சொல்லுவோம் இதெல்லாம் வந்து தேவையில்லாத நிறைய புகுத்திருப்பாங்க. இதெல்லாம் வந்து பாரம்பரியமான முறைகள் எல்லாம் மாத்தக்கூடாதுப்பாங்க. அதெல்லாம் தவறுன்னு நமக்கே தெரியும். ஆனா எடுத்து சொன்னா வீட்டுல இருக்க பெரியவங்க அதை வந்து எடுத்துக்க மாட்டாங்க. எங்கேயும் சுதந்திரம் கிடைக்கும். உனக்கெல்லாம் சின்ன பிள்ளை இதெல்லாம் தெரியாது. இது பாரம்பரியமா நம்ம பண்ணிட்டு இருக்கிற வழிபாடு அப்படிம்பாங்க. ஆகமங்கள் அப்படிம்பாங்க. இது வரலாற்றுல வந்து அந்த காலத்திலேயே பண்ணி அது எதுக்கு செய்யறோம்? அது வந்து அதனால நன்மைகள் இருக்கிறதா? அதனால நமக்கு என்ன தீமை இருக்கு? தீமை இருக்கக்கூடிய ஒரு செயல்களாக இருந்தாலும் அதை நம்ம சொல்லும்போது ஏத்துக்கக்கூடிய சூழல்ல எல்லாம் இல்ல. இந்த மாதிரியான சூழல்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வீடுகளிலேயும் கூட இந்த பெண்களோட சுதந்திரம் வந்து தளர்ந்துதான் இருக்குது. அது நல்லதோ கெட்டதோ அவங்க செஞ்சுட்டாங்களா அதை அப்படியே நம்ம செஞ்சுட்டு போகணும் அப்படின்னு. இன்றைக்கும் பெண்ணை விளைபொருளாக பார்க்காமல் ஒரு கௌரவமான பார்வையோட எங்களை பாருங்க அப்படின்னு இயங்கக்கூடிய கண்களை தான் நாங்க வச்சுட்டு இன்னும் தினமும் இந்த சமுதாயத்துல வளம் வர்றோம். அப்போ சுதந்திரம் அப்படிங்கிறது பேருக்கு இருக்குதே ஒழிய உண்மையா எங்களுக்கு சுதந்திரம் இல்லை. தினம் இன்னைக்கு ஒரு நாள் காலையில ஒரு அலுவலகத்துக்கு கிளம்பக்கூடிய ஒரு பொண்ணாக இருந்தாலும் சரி, தினம் எத்தனை ஏழரைகள் அதை சந்திச்சுட்டு வெளியில போயிட்டு வர்றோம் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கு. அரசாங்கம் பெண்களுக்கு அதாவது குழந்தைகளை கை குழந்தையை கொண்டுகிட்டு வெளியில போயிட்டு வர குழந்தைகளுக்கு வந்து பால் புகட்டணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல அங்கங்க வந்து அந்த பால் புகட்டுவதற்கான அறைகள், தாய்ப்பால் ஊட்டுவதற்கான அறைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. ஆனா அதே அதே பாதுகாப்பு இருக்குங்கிற பேர்ல நம்ம மகிழ்ந்துட்டு இருக்கிற அதே சூழ்நிலையில இன்றைய அரசாங்கம் அந்த போதை அப்படிங்கிற ஒரு சூழலை வந்து ரொம்ப திறந்து விட்டாங்க. எக்கச்சக்கமா எங்க பார்த்தாலும் வந்து அவங்கள வந்து சுய நினைவே இன்றி ஆண்கள் வந்து நடமாடக்கூடிய ஒரு சூழல் இருக்கும்போது அப்படி பால் புகட்டக்கூடிய அந்த பெண்களை கூட காம கண்களோடு பார்க்கக்கூடிய ஆண்களா இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் வந்து சமூகமா இல்ல அரசாங்கமா? ஏன்னா போதைப் பொருள் வந்து எல்லா இடங்களையும் பரவி கிடக்கு. அப்போ அதே ஒரு பள்ளிக்கு எதிரையே வந்து விற்கிறாங்க.
தடை இல்லை. எல்லா போதை வஸ்துகளும் வந்து ரொம்ப ஃப்ரீயா பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த ஒரு சின்ன குழந்தையா ஒரு 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஆண்மகனாக இருந்தாலும் சரி, தன்னிலையை மறக்கக்கூடிய ஒரு சூழல்ல சகோதரியாக பார்க்கக்கூடிய தன் கூட படிக்கும் அந்த குழந்தைய வந்து அவன் சுயநினைவு இல்லாம இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல சமுதாயம் மாத்துதா இல்ல அரசாங்கம் மாத்துதான்னு தெரியல. வேற கண்ணோட்டத்தை தான் அவன் பாக்குறான். அப்ப அந்த குழந்தையும் அந்த பள்ளிக்கு சென்றுட்டு, ஏன்னா பொருளாதாரம் இருக்கிறவங்க வந்து பணத்தை கட்டி தனியார் பள்ளியிலயோ இல்ல பெண்கள் மட்டும் படிக்கக்கூடிய பள்ளியிலயோ படிக்க வச்சிடலாம். இயலாதவர்கள், ஏழைப்பட்டவர்கள் என்ன பண்ண முடியும்? அரசாங்க பள்ளியில தான் படிக்க வைக்கணும். அப்ப சிறப்பு இருபாலரும் சேர்ந்து படிக்கக்கூடிய சிறப்புங்கம்மா. பள்ளியில தான் இருக்கணும். ஆஹ் சிறப்பு. அதனால இன்றைய சூழ்நிலையில நம்ம பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னாக்கா, நிறைய வந்து பெண்கள் வந்து சமுதாயத்தோடும் சரி, ஆம், அரசாங்கத்தோடும் சரி, பொதுமக்களோடும் சரி போராடக்கூடிய ஒரு பதட்டமான சூழல் தான் நிலவுது. அதனால பெண்களின் சுதந்திரம் அப்படிங்கிறது இன்றைய சூழல்ல கலந்துருக்கு அப்படின்னு சொல்லி என்னோட முதல் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு சிறப்புங்கம்மா. அருமையா நிறைய கருத்துக்களை வந்து சொன்னாங்க பாலஉமா முருகானந்தம் அவர்கள். அதாவது ரமணி அம்மா வந்து பெண்களுக்கான சுதந்திரம் இன்றைய சூழல்ல வளர்ந்திருக்கு அப்படின்னாங்க. ஆனா இல்லவே இல்ல. பெண் சுதந்திரம் அப்படின்றது இன்னைக்கு வந்து பேருக்கு தான் இருக்கு. அது வந்து ஒரு கண் துடைப்பா தான் இருக்கு. சொன்ன மாரி இலைய போட்டு அதுல அறுசுவையா பரிமாறுனா, அது சுவையா இருந்தா தானே சாப்பிட முடியும். அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க. சிறப்பு தான். அதே மாதிரி பாதுகாப்பு இல்லாத இடத்துல வந்து சுதந்திரம் குடுத்து என்ன பண்ண? ஒரு பெண் வந்து வேலைக்கு போயிட்டு வரணும் அப்படின்னா, அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லங்கும்போது, அந்த மாரி ஒரு சூழல்ல அந்த சுதந்திரம் வந்து பயனற்றது. ஒரு பதட்டத்தோட தான் வந்து போயிட்டு வர்றாங்க ஒவ்வொரு பெண்ணும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி பாலூட்டுவதற்காக தனியா அறை ஏற்படுத்தி குடுத்த அதே அரசாங்கம் தான் வந்து போதைப் பொருளையும் வந்து மலிவா எல்லா இடங்கள்லயும் கிடைக்கிற மாரி பண்ணியிருக்காங்க. அதனால வந்து பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்ல. மக்கள் வந்து சுயநினைவோட இல்ல அப்படின்னும் சொன்னாங்க. சிறப்பா வந்து உங்களுடைய கருத்துக்கள எடுத்து வச்சீங்கம்மா. சிறப்பு. இப்போ இல்ல, நீங்க எப்படி வந்து பெண்களுடைய சுதந்திரம் வந்து தளர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லுவீங்க? வளர்ந்து தான் இருக்கு. அப்படின்னு இவங்களுடைய வாதத்தை எதிர்த்து பேசுவதற்காக, க கலைச்செல்வி அம்மா அவர்களை அழைக்கின்றேன். வாருங்கள் அம்மா. மகாகவியின் பாரதியாரின் பாடலுக்கேற்ப இங்கு வருகை தந்திருக்கும் அனைத்து மகளிருக்கும் என் முதல் வணக்கத்தை சமர்ப்பிக்கின்றேன். அவையோருக்கு என் சிரம் தாழ்ந்த வணக்கத்தை சமர்ப்பிக்கின்றேன். இன்றைய தலைப்பு வந்து பெண்களுக்கு சுதந்திரம் கிடைத்திருக்காங்கிறது. உமா பாலமுருகானந்தம் அவங்க சகோதரி இன்னைக்கு இங்க வந்து பேசுறாங்க அப்படின்னா, அவங்க வீட்டுல சுதந்திரம் கிடைச்சதுனாலதான் வந்து அவங்க இங்க பேசுறாங்க. நடுவர் அவர்கள் பெண்ணு. இதை பத்தி பேசுற நம்ம ரெண்டு அணியிலையும் வந்து பெண்கள் தான் இங்க இருக்கிறாங்க இல்லையா? சரி, இத்தனை பேருக்கு நம்ம வீட்டுல வந்து சுதந்திரம் கிடைச்சிருக்குது. சுதந்திரம் கிடைச்சதுனாலதான் இன்னைக்கு நம்மளால இங்க வந்து பேச முடியுது. அதனால பெண் சுதந்திரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பெண் கல்வியில பாத்தீங்கன்னாக்கா பெண் வளர்ச்சியை பத்தி அறியாதவங்க தான் அன்னைக்கு வந்து, அதாவது பெண் புத்தி அடுப்பூது பெண்களுக்கு படிப்பதற்கு அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அதையெல்லாம் உடைச்ச மகாகவி பாரதியாரும் கர்ம வீரரும் வந்து பெண் கல்வி வந்து திட்டமாக்குனாங்க. மகாகவி பாரதியார் அப்பயே பாடினாரு என்னன்னா, பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் அப்படின்னு சொல்லி பாடினாங்க. இப்ப சமத்துவம் அப்படின்னு எடுக்கும்போது பாத்தீங்க அப்படின்னாக்க, சமத்துவத்துல வந்துட்டு பெண் கல்வி இல்லாத பெண் கலர் நிலம் போன்றவள், அங்கு புல் விளையுமே தவிர நல்ல புதல்வர்கள் விளைவதில்லை அப்படின்னு பாரதிதாசனர் படிக்கிறார். இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்க எல்லா துறையிலும் ஆண்களுக்கு சமமா வந்து பெண்கள் வந்து சாதிக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் நடுவர்களே. இப்ப பாத்தீங்கன்னாக்க விளையாட்டுல வந்து ஒரு PV சிந்து, ஆஹ் விண்வெளியில வந்து கல்பனா சாவ்லா, தலைவர்கள் வந்து அம்மனை இந்திரா காந்தியார், அம்மனை வந்து ஜெயலலிதா, இவங்கெல்லாம் வந்து ஆணுக்கு நிகரா இருந்து நாட்டையே ஆண்டிருக்காங்க, சாதிச்சிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா அந்த காலத்திலேயே பாத்தீங்க அப்படின்னாக்க வேலு நாச்சியார் அவங்க, ஜான்சி ராணி லட்சுமி பாய், இவங்க ஆங்கிலேயரை எதிர்த்து நம்ம நாட்டுக்காக வீராங்கனையா போராடி இருக்காங்க. இன்னைக்கு நம்ம படிக்கிறோம், வேலு நாச்சியாரை பத்தி படிக்கிறோம், ராணி லட்சுமி பாயை பத்தி படிக்கிறோம். இப்படிலாம் வந்து பெண்கள் வந்து நிறைய ஆண்களுக்கு சமமா வந்து சாதிக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இன்னைக்கு எடுத்துட்டீங்கன்னா ஆட்டோல இருந்து ஆகாயமான வரைக்கும், ஏன் கனரக வாகனம் கூட இன்னைக்கு இயக்குறாங்க நடுவர்களே. இப்ப சமீபத்துல மகளிர் தினம் கொண்டாடினாங்க. அங்க வந்து நம்ம ஒரு டிவில பேட்டி கண்டாங்க. ஒரு தொழில் முனைவோர், அவங்க அந்த அந்த பெண் வந்து இளம் வயது பெண்ணு தான். அவங்க வந்து இந்த கனரக வாகனங்கள் வந்து, அதாவது எல்லாருக்கும் வந்து கொடுக்குற அதை சப்ளை பண்ற ஒரு ஒரு நிறுவனத்தோட முதலாளியா இருக்கிறாங்க அவங்க. அந்த அளவுக்கு வந்து அந்த பெண் சாதிச்சிருக்காங்க. எங்கேயோ சில இடத்துல பெண் குழந்தைகளை கடத்துறாங்க தவிர, ஒரு வளர்ந்த இளம் பெண்ணோ அல்லது பெண்மணிகளுக்கோ சுதந்திரம் இல்லாமலே கிடையாது உள்ளவர்களே. அந்த காலத்துல பாத்தீங்கன்னாக்க பெண் அடிமை அப்படிங்கிறது இருந்துச்சு. என்னன்னா, ஒரு கணவன் இறந்து விட்டால் அவங்களுக்கு வந்து என்ன பண்ணாங்க, உடன்கட்டை ஏறும் சதி அப்படிங்கிற ஒரு வழக்கம் இருந்துச்சு. ஆனா நாளடைவுல அது வந்து மாறி என்ன ஆயிடுச்சு அப்படின்னாக்க,
மொட்டை அடிச்சு ஒரு வெள்ளை கலர் புடவை கொடுத்து நீ சமுதாயத்தை வரக்கூடாது கலக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு உட்கார வச்சாங்க. அதுக்கப்புறம் இப்ப பாத்தீங்கன்னாக்கா பெண்களுக்கு வந்து அதாவது புகுந்த வீட்லயும் சரி, ஒரு கணவன் இல்லை அப்படின்னாக்கா ஒரு புகுந்த வீட்லயும் சரி, ஒரு பிறந்த வீட்லயும் அவங்களுக்கான உரிமையோ எதுவுமே கிடைக்கிறது இல்லை. அதனால அவங்க பார்த்தாங்க தன்னுடைய குழந்தைகளை வந்து வளர்த்து படிக்க வச்சு நல்ல ஆளாக்கணும் அப்படிங்கிறதுனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க, வெளியே வர தொடங்கிட்டாங்க. இன்னைக்கு வந்து அதாவது இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க சிங்கிள் மதர்னு, அதாவது தனிப்பட்ட ஒரு பெண்ணா இருந்து தன்னுடைய குழந்தைகளை, ஒரு குழந்தையோ 2 குழந்தைகளையோ அந்த குழந்தைகள் வந்து படிக்க வச்சு நல்ல நன்மை கொண்டு வராங்க. அதை நம்ம நிறைய பார்த்துட்டு இருக்கோம். இப்ப நான் வந்து ஆசிரியரா இருக்கேன், பேராசிரியரா இருக்கிறேன். அது மாதிரி வந்து ஒரு பெற்றோர்களும் வர்றாங்க. நாங்க வந்து சிங்கிள் மதர் தான் மேடம், என் பிள்ளை நல்லா படிக்கணும் அப்படிலாம் வந்து சொல்றாங்க. அந்த குழந்தைகளை வளர்த்து ஆளாக்கிறதுக்காக இன்னைக்கு வெளியில வந்து அவங்க வேலைக்கு போற ஒரு தன்மையிலே இருக்காங்க நடுவர்களே. இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு சுதந்திரம் கிடைக்கலன்னா நம்ம எப்படி இதெல்லாம் செய்ய முடியும்? அந்த ஒரு பெண்ணானவன் எப்படி வந்து செய்ய முடியும்? அவங்க கேட்குறாங்க, சகோதரி கேட்குறாங்க எதிரணியில, ஏன் நீ நைட்டு 12 மணிக்கு வர்ற? உன் வேலையெல்லாம் முடிச்சிட்டியா? உனக்கு நான் 12 மணி வரைக்கும் வெளியில வேலை இல்லையே? ஒரு பெண்ணாகப்பட்டவர் 12 மணி வரைக்கும் எதுக்கு அங்க வெளியில நிக்கணும்? 6 மணியோட நமக்கு வந்து நம்ம எங்க வேலைக்கு போனாலும் நம்ம 6 மணிக்கு 5 மணிக்குள்ள விட்டுறாங்க. அதுலயும் வந்து பெண்கள் அப்படின்னா சீக்கிரமாவே விட்டுறாங்க. நம்ம வந்து பஸ் இருக்குது, நிறைய பஸ் எல்லாம் இருக்கு, நல்ல ஆட்டோ இருக்கு, நிறைய இருக்கு வாகனங்கள். அதுல நம்ம வந்து வீட்டுக்கு வந்துட போறோம். 6 மணிக்குள்ள நம்ம வந்தாதான் அன்னைய இரவு தேவைகள் எல்லாம் உணவு எல்லாத்தையும் தயாரிச்சு மறுநாள் போறதுக்கான நம்ம வேலைகளை செய்ய முடியும். 12 மணி வரைக்கும் ஒரு பெண்ணு வெளியில நிக்க வேண்டிய அவசியமே இல்லையே நடுவர்களே. அப்படி நிற்கும் போதுதான் அவங்க பாதுகாப்பு இல்லாம உணர்றாங்க. இப்ப நம்ம வந்து ஒரு ஒரு பெண்ணானவ சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது பெண் சுதந்திரம் அப்படிங்கிறதுல வந்து நம்ம வந்து சுதந்திரத்தை வந்து தப்பா பயன்படுத்துறவங்க இருக்காங்க நிறைய பேர். உடை விஷயத்துல, உணவு விஷயத்துல பாத்தீங்கன்னாக்கா இப்ப வந்து உடைன்னு எடுத்துக்கும் போது கைத கை எடுத்து கும்பிடுற மாதிரி இருக்கணும், கை தட்டி கூப்பிடுற மாதிரி இருக்கக்கூடாது. நீ கையை எடுத்து கும்பிடுற மாதிரி உடை அணிஞ்சிட்டு நீ கரெக்டா சரியான பாதையில போய் உன்னோட சமுதாயத்துல நீ வந்து உன்னோட சாதனை வந்து செய்யணும் அப்படின்னு போகும்போது அத்தனை ஆண்களும் பின்னாடி நிற்பாங்க. இப்ப வந்து நம்ம என்னென்ன எடுத்துக்காட்டா நம்ம எல்லாரும் கவிஞர்களா இருக்கோம், நமக்கு பின்னாடி ஆண் கவிஞர்கள் நமக்கு பாதுகாப்பா கண்டிப்பா இருக்கிறாங்க. அவங்க வந்து நம்மளை எந்த விதத்தையும் துன்புறுத்தல, எந்த ஒரு நம்ம ஒரு அதாவது சிரமத்துக்கு நம்ம ஆளாகல அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம கவிஞர்களா இருக்கேன், நான் கவிஞரா இருக்கேன், நிறைய குடும்பத்தை எழுதுறேன், பட்டிமன்றத்துல பேசுறேன், எனக்கு பாதுகாப்பு இருக்கு, கிடைக்குது. அதை நான் சரியா பயன்படுத்திக்கணும். பெண் சுதந்திரத்தை வந்து சரியா பயன்படுத்தும் போது நம்மளால நிறைய என்ன சாதனைகளை செய்ய முடியும் அப்படின்னு தான் சொல்லணும் நடுவர்களே. இப்ப வந்து பெண் முன்னேற்றம் பாத்தீங்க அப்படின்னாக்க பெண் முன்னேற்றத்துல பெண் முன்னேற்றம் தான் ஒரு நாட்டின் முன்னேற்றம் அப்படின்னு சொல்லிட்டு மோடிஜி அவங்க சொல்லியிருக்காங்க. இப்ப வந்து பெண்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா சுய உதவி குழுக்கள்ல நிறைய வந்து கடன்கள் கொடுக்குறாங்க. சுற்றுப்புற சூழல் இந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய பெண்களுக்கு வந்து அரசாங்கம் வந்து நிறைய பல திட்டங்களை போட்டு வச்சிருக்கு. இன்னைக்கு வந்து பெண் தொழில் முனைவர்கள் அவங்களும் அப்படி நிறைய வந்திருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இன்னைக்கு எனக்கு வந்து சுதந்திரம் இல்லைன்னா இன்னைக்கு நான் இங்க உட்காந்து பேச முடியாது, என்னால வேலைக்கு போக முடியாது. நீ வீட்டுல இரு அப்படின்னு சொல்லிட்டாங்க, அதுதான் சுதந்திரம் இல்லைன்னு சொல்றது. இதுக்கு பேர்லாம் சுதந்திரம் இல்லைன்னு 12 மணிக்கு நான் வர்றேன், எனக்கு வந்து பாதுகாப்பு இல்லை, சுதந்திரம் கிடைக்கலன்னு சொல்ல முடியாது. அது வந்து சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்க சமுதாய முன்னேற்றத்துல பெண்களுடைய பங்களிப்பு அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னாக்க அதாவது மாதவராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாடினாங்க, கவிஞர் தேசிய விநாயகன் பிள்ளை அவங்க பாடினாங்க. நம்மளுடைய அந்த பெரும் பிறப்பையும் வந்து பெரும் பேரா வந்து அவங்க படியிருக்காங்க. அந்த காலத்துல பாத்தீங்கன்னாக்கா ஔவையார், காக்கை பாடினியார், அதுக்கப்புறம் அன்னை தெரசா அவங்க, கற்புக்கரசி கண்ணகி அவங்க, இவங்க எல்லாரும் வந்து நிறைய வந்து சாதிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதான் நான் சொன்ன மாதிரி நம்மளுடைய இந்த சுதந்திரத்தை வந்து நம்ம முறையா வந்து கையாளும் போது நம்மளால நிறைய சாதனைகளை பண்ண முடியும். இன்னைக்கு நிறைய பெண்கள் சாதிச்சிருக்காங்க. எனக்கெல்லாம் மனசு ஏங்குது. அவங்க சொன்ன மாதிரி என்னுடைய சகோதரி, என்னுடைய வாதத்துல இருக்கிற சகோதரி அவங்க சொன்னாங்க, பெண்களுக்கு வந்து சுதந்திரம் இருக்கு. என்னன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா அந்த பெண் குழந்தைகள் என்ன படிக்கணுமோ அவங்களுடைய ஒரு இஷ்டத்துக்கு தான் படிக்கிறாங்க. நாம வந்து படிப்பை திணிக்க முடியல. 2வது திருமணம்னு எடுத்துக்கும் போது அவங்களுடைய அந்த திருமணத்தை வந்து வரனை வந்து அவங்களே வந்து தேர்ந்தெடுக்கிற ஒரு உரிமையை எடுத்திருக்கு, உரிமை இருக்கு இப்ப இன்னைக்கு. அன்னைக்கெல்லாம் அப்படி கிடையாது. இவர் தான் மாப்பிள்ளை அப்படின்னு காமிச்சாங்க, +2 முடிச்சோடனே உனக்கு கல்யாணம் அப்படின்ட்டாங்க. அந்த மாதிரியான சுதந்திரம்லாம் இன்னைக்கு நிறைய இந்த இளம் பெண்களுக்கு வந்து நிறைய கிடைச்சிருக்கு. அதே மாதிரி பெண்மணியா இருக்கிற நமக்கும் நிறைய கிடைச்சிருக்கு. நம்ம வீட்டுல வந்து நம்ம ஒரு மாமியாரோ இல்ல வந்து குடும்பத்துல இன்னும் நிறைய பேர் இருக்காங்களே, தம்பி தங்கைகள், இப்ப கணவருடைய தம்பி தங்கைகள், இவங்கெல்லாம் வந்து சரி நீ சாதிக்கணும்னு நினைக்கிற, நீ போய் செய்ய. உங்க நாத்தனார் சொல்லியிருப்பாங்க, நான் செய்யறேன், நீங்க வந்து நடுவரா இருக்கீங்க, நீங்க வந்து அந்த பணியை சிறப்பா செய்யுங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க.
மச்சனர் சொல்லுவாரு, மைக் எதுல என்ன நான் செஞ்சு தரேன். இப்ப என் கணவர் தான் எனக்கு வந்து மைக் செட் பண்ணி கொடுத்தாரு. அந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து நம்ம வீட்லயே வந்து நம்ம நிறைய சுதந்திரம் கொடுத்ததுனால தான் இன்னைக்கு நம்மளால இன்னைக்கு இங்க உட்கார்ந்து இதை பத்தி நம்மளால பேச முடியும் நடுவர்கள்ட்ட. அதனால வந்து நல்லதொரு தீர்ப்பை தாங்கள் வழங்குமாறு பணியுடன் கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். உங்கள் ஞா கலைச்செல்வி. நன்றி, வணக்கம். சிறப்புங்கம்மா. கொடுத்த நேரத்துக்குள்ள உங்களுடைய கருத்துக்களை அருமையா சொன்னீங்க. அதாவது பெண்களுக்கு இன்றைய காலகட்டத்துல சுதந்திரம் வளர்ந்துதான் இருக்கு. சுதந்திரம் கொடுக்கலைன்னா எப்படி நீங்க வந்து பேசுவீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து என்ன பதில் சொல்ல போறாங்கன்னு தெரியல. இவங்களுக்கு வந்து பதில் சொல்றதுக்காக எதிரணியில இருந்து புதுவையிலிருந்து புவனா அம்மா அவர்களை அழைக்கின்றேன். வாருங்கள் அம்மா. புவனா அம்மா, உங்களுடைய கருத்துக்களை தாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தலைவராம் திருவள்ளுவரை வணங்கி, செயலராம் பாரதிதாசனை வணங்கி, திரு நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களை வணங்கி, இந்த நிகழ்ச்சியில் தலைவராக பொறுப்பேற்றிருக்கும் அம்மா அவர்களை வணங்கி, மேலும் இந்நிகழ்ச்சியில் என்னோட அணியில் பேச வந்திருப்பவரும் அடுத்து எதிரணியில் பேச வந்திருப்பவர் அனைவரையும் வணங்கி வரவேற்கிறேன். பெண்களின் சுதந்திரம் இன்றைய சூழலில் வளர்ந்துள்ளதா தளர்ந்துள்ளதா? தளர்ந்துருக்குதுன்னு தான்மா சொல்லணும், வளர்ந்துருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியாது. சொன்னாங்க, ரெண்டு பேருமே பேசினாங்க, ரொம்ப ஆவேசமா பேசினாங்க. திருமணம் இப்பெல்லாம் வந்து பெண்கள் கல்யாணம் பண்ணா அவங்க விருப்பப்படி ஒத்துக்கிறாங்க, அவங்க விருப்பத்துக்கு கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லி எத்தனை குடும்பத்துல ஒத்துக்கிறாங்கன்னு நம்ம முடிவு பண்ண முடியுமா? ஒரு சில குடும்பத்தை வச்சு நம்ம எதையுமே முடிவு பண்ணக்கூடாது. எத்தனை குடும்பத்துல பெண்களை சமாதானப்படுத்தி எந்தெந்த வகையில அந்த பொண்ணை இந்த பையன் சரியில்லை, இல்ல இந்த பையன் ஜாதி வேற, இல்ல வசதியில குறைவு அப்படின்ற குடும்பங்கள்ல எத்தனை பெண்களை பேசி கன்வின்ஸ் பண்ணி எந்த அளவுக்கு மாற்ற குடும்பங்கள் எத்தனை இருக்குது தெரியுமா? தெரியாம எவ்வளவோ நடக்குது. அப்படி தெரியாம இந்த கண்டிஷனெல்லாம் மீறி ஓடி போற பெண்கள் எத்தனை பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க தெரியுமா? நல்லா நிம்மதியா வாழறாங்களா? அங்க போய் வாழற நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ப நிறைய பிரச்சனைகள் ஜாதினால எத்தனை மன உளைச்சல், எத்தனை கஷ்டம், இதெல்லாம் பார்க்கக்குள்ள இப்ப வந்து பெண்கள் திருமணத்துல வந்து உரிமைக்கு அதிகமா பெற்றுட்டாங்கன்னு நம்ம சொல்லவே முடியாதுமா. உரிமை இன்னும் வரல, பெண்களுக்கு சுதந்திரம் வரல, அப்படிதான் சொல்ல முடியும். விளையாட்டுல மத்தபடிக்கு மந்திரியா பதவி ஏற்கிறாங்க, எல்லாத்துலயுமே முன்னுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு வாரி வாரி வீசுறாங்க ரமணி அம்மா. எத்தனை உலகத்துல மக்கள் ஒருத்தவங்க 2 பேர் மட்டும் இல்லம்மா, உலகத்துல கோடிக்கணக்குல மக்கள் இருக்கிறாங்க. அதுல ஒரு சிலர் வெளியே வந்துட்டா சுதந்திரமே எல்லாரும் அடைஞ்சிட்டாங்கன்னு நம்ம சொல்லிக்கவே முடியாது. ஒரு சிலருக்கு மட்டும்தான் அந்த உரிமை கிடைச்சிருக்கு, ஒரு சிலர் மட்டும்தான் வெளியில வந்திருக்கிறாங்க. அந்த ஒரு சிலரும் எத்தனை போராட்டங்கள், எத்தனை வலிகள், எத்தனை கஷ்டங்கள் அவங்கவுங்க வாழ்க்கையில போய் நீங்க புகுந்து பாத்தீங்கன்னா தான் தெரியும். அவங்க பட்ட வலிகளை வந்து அவங்க சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு அவங்க வந்து நெருக்கடிகளையும் எல்லா விஷயத்திலுமே குடும்பத்துல இருந்து வெளியில சமுதாயத்துல இருந்து எல்லாருக்கிட்டையும் அவங்க பாதிச்சு அதுக்கப்புறம் தாமா அவங்க வெளியில வந்திருப்பாங்க. எந்த பெண்ணும் நேரடியா டக்குன்னு சுதந்திரமா வெளியில வந்துட்டாங்கன்னு நம்ம யாரையுமே சொல்லவே முடியாது. கணவர்கள்லாம் இப்ப நம்மளுக்கு உதவி பண்றாங்க, ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க, கிடையாது. அது கிடையவே கிடையாது. நிறைய குடும்பங்கள்ல வந்து மனைவி தன்னோட கட்டுப்பாட்டுல இருக்கணும்னு சொல்லி எத்தனை ஆண்கள் இன்னைக்கும் கட்டுப்பாடா வச்சுக்கின்னு 3 டிகிரி படிச்ச பெண்கள் கூட வேலைக்கு போக தேவையில்ல, நீ குடும்பத்தை பார்த்தா போதும், குழந்தைய பார்த்தா போதும், நான் சம்பாதிச்சு வந்தா போதும் அப்படின்னு எத்தனை குடும்பங்கள் கணவன்மார்கள் நடந்துக்கிறாங்கன்னு அதுவும் நம்ம வந்து உள்ள புகுந்து பார்த்தாதாமா தெரியும். மேலோட்டமா பார்த்து நம்ம சுதந்திரம் கிடைச்சிருச்சுன்னு சொல்ல முடியாது. அவங்க அப்படியே அவங்க பொறுப்போட பணத்தோட தேவைப்படுதுன்னு அவங்க வெளியில போனாலும் அவங்க அதுல எவ்வளவு கஷ்டங்கள் அவங்க பார்த்துக்கின்னு வராங்கன்றத நாம வந்து உள்ள அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா வந்து ஒரு வேலைக்கு போற பெண்களுக்கோ இல்ல வெளியில செல்ற பெண்களுக்கோ வீட்டில் வந்து சுதந்திரம் முழுமையா கிடையாது. அவங்க ஏன்னா எல்லா பொறுப்புகளையும் செய்து முடித்து அந்த கடமையிலிருந்து மீறி அந்த கடமையை முடித்து விட்டு மறுபடியும் தான் அவங்க வெளியில வர முடியுமோ. பெண்கள் சமமா சுதந்திரமா போறாங்கன்னு நம்ம எப்பயுமே சொல்ல முடியாது. இது பெண்களுக்கு வந்து அப்புறம் இவங்களே சொல்றாங்க உடை அணியறது சுதந்திரம், அதனால ஆபாசமா உடை அணியாங்க. ஏமா ஒரு தாய்க்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சுங்களா, அந்த அம்மாவுக்கு ஒரு புடவை விலகிடுச்சு, அப்ப அந்த புள்ள தூக்கி தானே ஆகணும், ஹாஸ்பிட்டல் இட்டுன்னு போய் தானே ஆகணும். அதனால உடையாலதான் நமக்கு வந்து அந்த இது வந்து போகுது. அதனாலதான் இந்த அழிவுக்கெல்லாம் காரணம் உடைய காரணமாவே சொல்லவே கூடாதுமா. அந்த மாதிரி மனப்பக்குவத்தை நம்ம வளர்த்து வச்சுட்டோம். பெண்களை நீங்க தயவு செஞ்சு சொல்லவே சொல்லாதீங்க.
உடைதான் காரணம், நீங்க உடுத்துற உடைதான் உங்களுக்கு பாதிப்புன்னு தயவு செஞ்சு சொல்லவே சொல்லாதீங்க. ஆண்கள் வந்து உடை ஒரு காரணம் இல்ல. நம்மள மாதிரியே ஒரு பெண்ணும் நம்ம மனசளவுல ஒரே நிலவரம் தான்றத நம்ம ஆண்களுக்கும் உணர்த்தி வளர்த்தோம்னு வச்சுக்கீங்களேன். நம்ம அம்மாவுக்கோ இல்ல நம்ம தங்கச்சிக்கோ நம்ம அக்காவுக்கோ உடை விலகுச்சுன்னா நம்ம மாறிடுவோமா? அந்த கண்ணோட்டத்தை நம்ம வந்து ஆண்களுக்கு எல்லாருக்குமே நம்ம வளர்க்க பார்க்கணும். குற்றத்தை மட்டுமே நீங்க பெண்கள் பேர்ல என்னைக்கு சுமத்திக்கினே போவாதீங்கம்மா. அததான் நான் சொல்ல வருவேன். அதான் சொல்ல போராடுறது. இப்ப வந்து பெண்கள் வந்து 12 மணி வரைக்கும் என்ன வேலை அப்படின்னு கேட்டாங்க கலை செல்வி அம்மா. அம்மா வேலைன்னு வந்துட்டாலே ஷிஃப்ட் போட்டுடுறாங்கம்மா. அப்ப செகண்ட் ஷிஃப்ட் போயிட்டு வரவங்க எத்தனை மணிக்கு வருவாங்க வீட்டுக்கு? 12 மணி 1 மணி வந்துதான் ஆகணும். அவங்களுக்கும் வேலை ஷிஃப்ட் பெண்கள்ன்றதுனால மாத்தி வைக்கிறாங்களா? சரி, பெண்களுக்கு போக முடியாது, அவங்களுக்கு ப்ராப்ளம் நிறைய இருக்குது, அதனால வந்து நீங்க வந்து ஷிஃப்ட்டை மாத்தி போடணும். அவங்க வேலைன்னு போயிட்டாக்கா அதுக்கு சம உரிமை. அவங்க வந்து அதை அனுபவிச்சுதான் ஆகணும். அப்ப இரவுல வந்துதான் ஆகணும். அது வந்து நம்ம பெண்கள் நீங்க ஏன் வரீங்கன்னு நம்ம சொல்லவே முடியாது. 5 மணியோட வேலை முடியறது பெண்களுக்கு கிடையாது. ஆண்களுக்கு பெண்களுக்கும் ரெண்டுத்துக்குமே வந்து வேலைகள் இப்ப வந்து சுமை வந்து அதிகமா தான் இருக்குது. அதனால சமமா தான் போகணும். அதாவது இப்ப பெண்கள் நிறைய சுய உதவி குழுவுல வந்து கடன் எல்லாம் வாங்குறாங்க, சுதந்திரமா இருக்கிறாங்க. என்ன சுதந்திரம்? கடன் வாங்க மட்டும் சுதந்திரம் இருக்கும். அதை கட்டக்குள்ள படுற பாடு வீட்டுல போய் பாருங்களா. இந்த புருஷன்மார்கள் படுத்துற பாடு. எதுக்கு வாங்கின? ஏன் வாங்கின? நீ தானே வாங்கின, நீ தானே கட்டணும், நீ வாங்கினது நீயே கட்டு. எவ்வளவு பிரச்சனை சந்திக்கிறாங்கன்னு ஒரு பெண்ணையும் போய் பாருங்க. வாங்கக்குள்ள எல்லாருமே சந்தோஷம், காசு வருது இல்ல, அப்ப வாங்கிடுவாங்க. அதை கட்டக்குள்ள படுற பாடுகள் அந்த பெண்களுக்கு மட்டும்தாம்மா தெரியும். உரிமைன்னு சொல்றது இதுலயும் அவங்க பாதிக்கதான் படுறாங்க. இதுலயும் சுதந்திரமா அவங்க இல்லை, அப்படிதான் நான் சொல்ல முடியும். இரவுல நம்ம போறோம். அப்ப சொன்னாரு காந்தியடிகள் வந்து பெரிய பெரிய யாரு எந்த ஒரு பெண்ணு உடல் முழுவதும் நகையை அணிந்து 12 மணிக்கு நடு வீதியில என்னைக்கு நடக்கிறாங்களோ அன்னைக்குதான் சுதந்திரம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இருந்த நிலவரத்துக்கு அப்ப சொல்லிட்டாங்க. ஆனா இப்ப இருக்கிற நிலவரத்துக்கு நகை எங்க போடுறது? வெறும் ட்ரெஸ் கூட போட்டுன்னு போக முடியாதுமா. அப்படி இருக்குது இப்ப இருக்கிற நிலவரம். ஒரு பெரியவங்க வெளியே வர முடியல, குழந்தை வெளியே வர முடியல. எப்படிப்பட்ட சூழல் நடக்குது நம்ம கண் எதிரில பாக்குறோம். அப்படி இருக்கக்குள்ள வந்து அந்த காலத்துல சொன்ன வார்த்தைகள், அப்ப இருந்த நெறிமுறைகள், அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த நெறிமுறை வச்சு அவங்க அப்ப சொன்னாங்க இப்படி வந்தாதான் சுதந்திரம்னு. அந்த சுதந்திரத்துல நம்ம இனி ஒரு காலம் எதிர்பார்க்கவே முடியாது. பாரதியார் பாடினார் ஒரு பாட்டு, அறத்தினால் வீழ்ந்து விட்டாய் அந்நியன் வலியனாகி மரத்தினால் வந்து செய்த வன்மையை பொறுத்தல் செய்யாய் முரத்தினால் புலியை தாக்கும் மொய்வரை குறப்பெண் போல திறத்தினால் எளியாகி செய்கையால் உயர்ந்து நின்றாய்ன்னு பாரதியார் பாடினாரு. எல்லாமே அப்ப இருந்த கண்ணோட்டத்துக்கு பரவாயில்லன்ற மாதிரி தோணுது. இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு உண்மையில எனக்கு வந்து பெண்களுக்கு வந்து சுதந்திரம் வளர்ந்துள்ளதுன்னு சொல்ல முடியாதுமா, தளர்ந்துள்ளதுன்னு தான் சொல்ல முடியும். அம்மா சிவகாமி அம்மா முத்துமணி மாலை தங்கச்சிலை போல அணிந்திருக்கிறாய். அது தகுந்த மாதிரி எங்களுக்கு நல்ல ஒரு தீர்ப்பை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி அம்மா. சிறப்பு சிறப்பு போனாம்மா. அதாவது சுதந்திரம்ன்றாங்க, பொண்ணுக்கு எங்க சுதந்திரம் கொடுத்துருக்காங்க? அது வந்து பெண் குழந்தையா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, எதுவும் பாக்குறது கிடையாது, பாதுகாப்பே இல்லை பெண்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க. திருமணத்துல எங்க இருக்கு சுதந்திரம்? விளையாட்டுத்துறையில வந்து முன்னேறி இருக்காங்கன்றாங்க, அதுல எங்க இருக்கு சுதந்திரம்? ஒவ்வொரு பெண்ணும் வந்து போராட வேண்டி இருக்கு. வெளியில இருந்து பார்த்தா வந்து சுதந்திரம் கொடுக்குற மாதிரி இருக்கு, ஆனா வந்து ஒவ்வொரு பொண்ணும் அதுக்கு வந்து போராடுறாங்க. கணவர் வந்து ஒத்துழைக்கிறது கிடையாது. கடன் வாங்குறது வந்து சுதந்திரம்னா அதை கட்டுறதுக்குள்ள முட்டி மோத வேண்டியதா இருக்கு. வேலைக்கு போனா வந்து வேலை நேரம் வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கு. இரவு நேரத்துல வெளியே போக வேண்டியதான் இருக்கு. அது வந்து சுதந்திரம்னா ஆனா பாதுகாப்பு இல்லையே அப்படின்னு புலம்புறாங்க போனாமா. அதாவது இப்போ வந்து இரு தரப்புலையும் வந்து அவங்கவுங்க வாதங்களை எடுத்து வச்சுட்டாங்க, முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்ததாக அணித்தலைவர்களுக்கான வாய்ப்பு. இப்போ இதுல முதலாவதாக தளர்ந்துள்ளது அப்படின்ற அணியை சார்ந்த அணித்தலைமை பால உமா முருகானந்தம் அவர்களை வந்து பேச அழைக்கிறேன். வாருங்கள் அம்மா. உங்களுடைய அணிக்கு வலு சேர்க்கும் விதமாக உங்களுடைய கருத்துக்களை தொகுத்து வழங்குங்கள். வாருங்கள். வணக்கம் அம்மா. பேசுபவர்கள் பேசுறதுக்கே சுதந்திரம் இருக்கு இங்க வந்து அப்படிங்கிறாங்க. ரொம்ப வேடிக்கையா இருக்கு எனக்கு. பேசுறதுக்கு ஒரு சுதந்திரமா? அந்த காலத்துல எல்லாம் பேசாமையா இருந்தாங்க நம்ம வீட்டுல உள்ளவங்க எல்லாம்? இப்ப இணையம் இருக்குது, வசதிகள் இருக்கு, எல்லா துறையிலும் வெளியில வர்றோம், அவ்வளவுதான் ஒழிஞ்சு இதுக்கே சுதந்திரம் கொடுத்துருக்காங்களா, இதுவே போதும் நம்மளே நம்மள சொல்லிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. ரொம்ப வேதனை தரக்கூடிய விஷயம். என் தரப்புல உள்ள சகோதரி சொல்லிட்டாங்க 12 மணிக்கு ஏன் வரணும், இதை வந்து 2-3 வாட்டி கேட்டாங்க. எனக்கு ரொம்ப வேதனையான ஒரு விஷயம். ஷிஃப்ட் ஒர்க் ஒன்று
இப்ப என்ன மாதிரி ஒரு 350 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட சொந்த ஊர்ல இருந்து நான் டிராவல் பண்ணக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். இப்ப நான் வந்து ஏறக்கூடிய சூழல்ல இருந்து நான் வந்து வரக்கூடிய நேரம் வந்து ஒரு 10:30 மணிக்கு ரீச் ஆக வேண்டிய வண்டி ஒரு 11 மணிக்கு ஆகுது அப்படின்னா, நான் அங்கே இருந்து இப்ப கோயம்புத்தூர் மெயின்ல இருந்து நான் உள்ள வரணும் அப்படின்னா மேட்டுப்பாளையம் பக்கம் ஒரு 20 கிலோமீட்டர் இருக்கு. கணவர் பணி நிமித்தம் காரணமாக இரவு வேளையில வீட்டுல இருக்க முடியாத ஒரு சூழல் வரும்போது நான் அங்க இருந்து கடந்து வரணும். அப்ப ஏன் நீ 12 மணிக்கு கிளம்பி வர்ற? முக்கியமான வேலை. ஏன்னா மறுநாள் வந்து குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்பணும். ஒரு டெத்து அந்த மாதிரியான ஒரு இம்பார்ட்டன்டான விஷயத்துக்கு தான் போறோம். ஊர் சுத்த போறதில்ல. அந்த மாதிரியான ஒரு சூழல்ல போகும்போது, வரக்கூடிய நேரம் 12 மணி இல்லாம பார்த்துக்கணும் அப்படிங்கிறது அமைக்கிறதெல்லாம் முடியாத ஒன்று. அதுக்கப்புறம் எனக்கு சமீபத்துல ஒரு 2 மாசம் முன்பு நடந்த ஒரு நிகழ்வு. எனது அண்ணனோட மாமியார் திடீர்னு இறந்துட்டாங்க. நான் போகக்கூடிய சூழல். கணவர் வந்து கேரளாவுல வேலை நிமித்தமா இருக்காரு. பசங்கள பக்கத்துல விட்டுட்டு போகக்கூடிய ஒரு சூழல். ஒரு 10:30 மணிக்கு வரக்கூடிய வண்டியில நான் ஏறதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த வண்டி மிஸ். 11 மணிக்கு நான் நின்னுட்டு இருக்கிறேன். ஒரு நடுத்தர வயது ஆனா கூட, எனக்கு வந்து அந்த இடத்துல நான் வந்து ஒரு 1/2 மணி நேரம் பட்ட பாடு வந்து பார்க்கக்கூடிய அந்த கண்களும், நம்ம என்னமோ ஒரு வித்தியாசமா அப்பதான் எனக்கே நேரம் கடந்து நம்ம நிக்கிறோம். இன்னமும் அந்த சூழல் மாறல அப்படிங்கிறத நானே உணர்ந்திருக்கிறேன். அதனால யாரும் வந்து விரும்பி 12 மணிக்கு நிக்கிறது இல்ல. சூழலும், அவர்கள் வேலை சம்பந்தப்பட்ட நிலைதான். அதுக்கப்புறம் சாதாரணமே இப்ப வளர்ச்சி அடைஞ்சிருக்குங்கிறாங்க. ஃபோனு, இன்டர்நெட் எல்லாமே நாங்களும் வரவேற்கிறோம். உண்மைதான் அது. இப்ப சாதாரண ஒரு ஆணு எதிர உட்காந்துட்டு ஒரு ஃபோனை நோண்டிட்டு ஏதோ நம்ம பாக்குற மாதிரி தான் நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, நம்மள எதுவும் போட்டோ எடுத்துருவாப்லையோ, வேற எங்கேயாவது கூட போட்டுருவாங்களோ, இந்த மாதிரியான ஒரு பதட்டமான ஒரு சூழல் இன்னைக்கு நிலவுது. ஏன்னா எந்த இடத்துல யாரு எந்த போட்டோ எடுக்கிறாங்க, எப்படி ஒரு சூழல் நிலவுது அப்படிங்கிறத விஞ்ஞானத்தோட வளர்ச்சியை கூட நான் வந்து பதட்டமான சூழல் தான் கடக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. அதாவது கந்தர்வன் ஒரு விலங்குகள் அப்படிங்கிற ஒரு தலைப்புல ஒரு கவிதை எழுதினாரு. அதுல அவர் சொல்லியிருப்பார். பெண்களுக்கு சுதந்திரம் அப்படிங்கிறோம். பெண்ணென பூமிதனில், அதாவது இவங்க சொன்னாங்க, மங்கையராய் பிறப்பதற்கு மாபெரும் தவம் செய்தது. அது வந்து பாரதியாரோட பாட்டு. அதே பாரதியார் தான் சொல்லியிருக்காரு. பெண்ணென பூமிதனில் பிறந்து விட்டால் மிக பெரும் பிழை இருக்குதடி. நிறைய கொடுமை இருக்கு உனக்கு. நீ அதையெல்லாம் தான் கடந்து வரணும்னு அதே பாரதி தான் அதையும் சொல்லியிருக்காரு. இந்த இவர் வந்து கந்தர்வனோட அந்த கவிதையில பாத்தீங்க அப்படின்னா, தலையில் பூவிலங்கு, கையில் பொன்விலங்கு. தலையில பூவிலங்கு, கையில் பொன்விலங்கு, காலில் வெள்ளி விலங்கு, ஒவ்வொரு மூச்சிலும் ஆணை விட ஒப்பிட்டு பார்க்கும் போது அணிகலன்களும் ஆடைகளும் உனக்கு அதிகம். ஆனா அதே சமயத்துல சமுதாயத்தில் கட்டுப்பாடுகளும் விலங்கினங்களும் உனக்கு வந்து சுமைகளும் அதிகம். நீ விடக்கூடிய ஒவ்வொரு மூச்சிலையும் வந்து விலங்குகளை உணர்கின்றாய் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஏன்னா எல்லா சுதந்திரம் கொடுத்தாலும் உனக்கான முழுமையான சுதந்திரம் இருக்கிறதா அப்படின்னா இல்ல. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, பெண்களை போற்றப்படாவிட்டாலும் அதாவது நேர்முகமாக பார்த்தா ஐயோ அவங்க அப்படி இப்படிங்கிறாங்க. பெண்கள் வந்து ஒரு சமுதாயத்துல ஒரு பொதுவான விஷயங்களை ஈடுபட்டு அவங்க வந்து ஒரு சமூகத்துறையில எதிரையோ பணியாற்றி விட்டு வரும்போது கூட அந்த பார்க்கக்கூடிய அவல நிலை பின்னாடி வந்து வேற விதமா அப்புறம் பேசுறாங்க. அவளா நேரா பேசும்போது ஒண்ணு இருக்கிறது, அவங்க நகர்ந்த பிறகு பேசக்கூடிய, அதாவது பெண்கள் ஆண்களை மட்டும் நான் சொல்லல, பொதுவான சமூகத்தையே நான் சொல்றேன். அதனால நான் என்ன சொல்றேன்னா, ஒரு பெண் வந்து வெளியில வர்றா அப்படின்னா அவளை போற்றப்படாவிட்டாலும் பரவாயில்லை, தயவு செய்து கூற்றாமல் இருங்கள். அப்போ எந்த வகையில பார்த்தாலும் பெண்களே வந்து பெண்களுக்கு நாங்க இதெல்லாம் கொடுத்துருக்குறோம், இதெல்லாம் உங்களுக்கு பண்ணியிருக்கோம், இதுவே அதிகம், நீங்க 6 மணியான வீட்டுக்குள்ள வந்துருங்க சமைக்கிறதுக்கு. ஏன் வந்து நான் கேட்கிற ஒரு எல்லா சுதந்திரங்கிறீங்களே, நீங்க வாங்கக்கூடிய சம்பளத்தை எத்தனை பெண்கள் உங்களோட சம்பளத்தை நீங்க கையில வச்சுட்டு சுதந்திரமா செலவு பண்றீங்க கணவரிடம் கொடுக்காம? 100க்கு ஒரு 10% வேணா இருக்கலாம். மிச்சம் 90% பெண்களோட சம்பாத்தியம் வந்து கணவர் கையில தான் போகுது. அதை போய் கணவர்கிட்ட நீங்க என்னென்னலாம் பண்ணீங்க அப்படின்னு கேட்க முடியாது. ஒரு சில பேர் வந்து வேணா மனைவியிடம் கொடுத்து செலவு செய்வாரு போல, பெரும்பான்மையை தான் நான் சொல்ல வரேன். அப்ப எல்லா இடத்துலயுமே நம்ம என்னதான் சம்பாதித்தாலும் சுதந்திரங்கிறது நம்ம கையில இல்ல. உயர்ந்திருக்கிறதா வளர்ந்திருக்கிறதா அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பா உயர்ந்தில்ல, தளர்ந்த நிலையில தான் இருக்குது அப்படின்றதான் உண்மை. அதை வந்து இதுவே அதிகம்னு நம்மளை வந்து குறைச்சி எடப்பட வேண்டாம். எல்லா துறையில வந்துட்டோம். கனரக இயக்குறோம், விமானத்துல வந்துட்டாங்க, இதெல்லாம் உங்களுக்கு சுதந்திரம் இல்லையா? உங்க 2 பேரும் கேட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் பெண்களின் திறமையை ஒழிய சுதந்திரம் அல்ல. இப்ப ஃபுல்லா ஆண்கள் பூரா பாத்தீங்க அப்படின்னா எல்லாம் போதரசத்துக்கு அடிக்ட் ஆயிட்டு அவங்க சம்பாதிக்கிற பணம் எல்லாம் வந்து டாஸ்மார்க், படித்தவர்களும் சரி படிக்காதவர்களும் சரி, டாஸ்மார்க் போயிட்டு வீட்டுக்கு வந்து சேரக்கூடிய பணம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. இப்ப நீங்க கொடுத்த மாதிரி மகளிர் சுய உதவி குழு இருக்கு, நிறைய பணம் கொடுக்குறாங்க. திறமையான பெண்கள் தேடி போய் அந்த பணத்தை வாங்கிட்டு வந்து குடும்பத்தை நடத்துறதுக்கு படாத பாடுபடுறாங்க. அதை கட்டுறதுக்கு அவங்க படுற படம் அவங்க ஏற்கனவே தோழி சொல்லியாச்சு. அதனால வந்து பெண்களுக்கு வந்து சுதந்திரங்கிற பேர்ல வந்து இதை தர்றோம், அதை தர்றோம், அங்க படிக்க வைக்கிறோம், இங்க படிக்க வைக்கிறோம், எல்லாம் உண்மை இருக்கு. ஆனா எதுவும் கிடைக்கிறதா?
வளர்ந்திருக்கிறதா அப்படின்னா இல்ல. உச்சத்தை நோக்கி வளர்ந்து போகிற சூழ்நிலை. அப்பா சொன்னாரு, அந்த மேப் மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு, முகடு அகடு அப்படின்னு நம்ம படிப்போம். அதாவது முகடை நோக்கி போனாலும் கீழே வந்து என்ன பண்ணிருக்கு அப்படின்னா தளர்ந்து கொண்டே வருகிறது. இதே மாதிரியான சூழல் வந்து அரசாங்கம் வந்து நம்ம கொடுக்குறோம்னு கொடுக்காம இருந்தா கூட பரவாயில்ல, கொடுக்குறோம்னு ஒரு பக்கம் சுதந்திரத்தை கொடுத்துட்டு இன்னொரு பக்கம் வந்து அவங்க வந்து ஆண்களும் மற்றவர்களும் அடிமைப்பட்டு கிடக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குனா எங்க வந்து பெண்களுக்கு சுதந்திரம் இருக்கும், எங்க அவங்க வளர்ச்சி அடைய முடியும் அப்படின்ற கேள்வியை வச்சுட்டு நல்லதொரு தீர்ப்பை எங்க அணிக்கு வலு சேர்க்குமாறு நடுவர் அவர்கள் வழங்குவார்கள் என்ற நம்பிக்கையில நான் வந்து என்னுடைய குறையை கூறி இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்புங்கம்மா. உங்க அணிக்கு வலு சேர்க்கும் விதமாக நீங்க வந்து அருமையான விஷயங்கள் எல்லாம் எடுத்து சொன்னீங்க. இப்ப இதுக்கு வந்து எதிரணியில வந்து என்ன எதிர்வாதம் வைக்கிறாங்கன்னு பார்க்கலாம். ரமணியம்மா வாங்க, உங்க அணிக்கு வலு சேர்க்கும் விதமாக உங்களுடைய கருத்துக்களை தொகுத்து சொல்லுங்க. மீண்டும் அனைவருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் கூட்டிக்கொண்டு என்னுடைய உரையை தொடங்குகிறேன். இவங்க இவ்வளவு தூரம் சொல்றதுனால நான் என்னோட பழைய கவிதையை தேடி பிடிச்சி எடுத்து படிக்கிறேன். கேளுங்க. ஆடுவோமே பெண்ணியம், நான் எப்பவுமே ராகம் போட்டே பழக்கமாச்சு. ஆடுவோமே பெண்ணியம் பாடுவோமே, ஆனந்த 50% அடைந்து விட்டோம் என்று ஆடுவோம், நாம் இருக்கும் நாடு தாய் நாடு. இதெல்லாம் பழைய அந்த காலத்துல சொல்லியிருந்தாங்க. நாட்டுக்கெல்லாம் தாய் பேரு, நதிக்கெல்லாம் பெண்கள் பேரு. அதெல்லாம் விட்டுட்டு கூட இப்போ முதல் பெண் ஆணுலர் சரோஜினி அம்மா, முதல் பிரதமர் இந்திரா காந்தி, முதல் நோபல் பரிசு பெற்றவர் அண்ணா தெரசா, இந்தியாவின் முதல் IPS கிரண்பேடி, முதல் பெண் நீதிபதி அண்ணா சாண்டி, முதல் பெண் முதலமைச்சர் சுசீதா கிரிபாலனி, முதல் பெண் தங்கம் வென்ற கர்ணம் மல்லேஸ்வரி, விளையாட்டுல முதல் பரிசு பெற்றவர் அஞ்சலி ராஜகோபால், ஆங்கில படையுடன் போரிட்டவர் அந்த காலாசி சொல்லிடுவீங்க, விட்டுருங்க. புக்கர் விருது பெற்றவர் பெண் அருந்ததி ராய், முதல் பெண் குடியரசுத் தலைவர் பிரதி பட்டேல், இராணுவத்தில் பதக்கம் வென்ற பெண் பீம்லா தேவி, சங்கு கொண்ட பெண்ணின் வெற்றியை ஓதுவோமே அப்படின்னு படிச்சிருக்கேன். அது பழைய காலத்துக்கு, அது ஒரு 4 வருஷத்துக்கு முன்னால எழுதுனது. இப்ப அந்த அம்மா சொன்னாங்க 12 மணிக்கு வர்றாங்களாம் வேலை முடிஞ்சு. இப்ப 12 மணிக்கு வேலை முடிஞ்சு கம்பெனி காரே வீட்டு வாசலுக்கு முன்னால இறக்குதுங்க. எங்க பிள்ளைங்க எல்லாம் வேலைக்கு போறாங்க, சாயங்காலம் 6 மணிக்கு போறாங்க, ராத்திரி 12 மணிக்கு 1 மணிக்கு கூட வர்றாங்க. ஆனா கம்பெனி காரே வந்து அழகா அருமையா மரியாதையா வந்து இறக்குது. இதெல்லாம் அவங்க கண்ணோட்டத்துலதான் இருக்குது. சுதந்திரம் கம்மியா இருக்கு, தேய்ந்திருக்குது. இப்ப அந்த காலத்துல பெண்கள் எல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு, புருஷன் எந்திரிச்சுன்னா மூளையில நினைக்காங்க விதவை பிஞ்சன். இப்ப அதெல்லாம் கிடையாது. 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டு அருமையா குடும்பம் நடத்துறாங்க. பெண்ணு வேலைக்கு போறது என்னத்துக்கு? குடும்பத்துல உதவுறதுக்கு தான். பெண் வேலைக்கு போய் சம்பளம் வாங்கி தனியா கொண்டாடிக்கிட்டு இருக்கிறதா? அது நல்ல பொம்பளைக்கு அர்த்தமா? இல்ல. சம்பளம் வாங்கி புருஷனோட சேர்ந்து வாழ்ந்து அந்த பணத்தை செலவழிக்கிறது தான் குடும்பத்துக்கு அழகு. குடும்பத்துல பிரச்சனை உண்டு பண்ணிடுவாங்க போல தெரியுதே. அதனால சம்பளம் கொடுக்கறாங்க வாங்கிக்கிறாங்கன்றதெல்லாம் தப்பு சொல்லக்கூடாது. எதுக்காக நம்ம வேலைக்கு போறோம்? குடும்ப முன்னேற்றத்துக்காகத்தானே வேலைக்கு போறோம். அது ஆணும் பெண்ணும் சேர்ந்து செலவு செய்யறத நம்மளா செலவு செய்யலாமா? அது தப்பு இல்ல. அப்புறம் பெண்ணுக்கு வாரிசு உரிமை கொடுத்திருக்கிறாங்க. அப்பெல்லாம் பொண்ணா பிறந்தா அம்போன்னு நிக்கணும். ஆம்பளைங்களுக்கு வீடுகளை நிலத்தை பங்கிக்கிட்டு போயிடுவாங்க. நேற்று போயிட்டு வந்தீங்க. எங்க வீட்டுக்காரி என் பேத்திக்கு எழுதி வச்ச நிலத்தை அவ பேருக்கு மாத்திருக்கு போனேன். பெண்களுக்கெல்லாம் நில உரிமை சொத்து உரிமை கிடைச்சிருக்குது. அதுவே ஒரு பெரிய முன்னேற்றம் இல்லையா? அது நடைமுறைக்கு வந்துருச்சு. அதெல்லாம் யாருனாலையும் தடுக்க முடியாது. கணவரோட சம்பளத்தையும் கொடுத்து எல்லாம் சொத்து முதல் கண்டு. அப்புறம் 2வது சாமி. நம்ம சாமி கும்பிட்டா கூட இந்த சாமி தான் கும்பிடணும், கோயிலுக்கு தான் வரணும் எல்லாம் கட்டாயப்படுத்துறது இல்ல. ஒரே வீட்டுல இருந்துகிட்டு சேசுநாதர் கும்பிடுறவங்களும் இருக்கிறாங்க, சிவனையும் கும்பிடுறவங்களும் இருக்கிறாங்க. அதனால பெண்களுக்கு சுதந்திரம் எவ்வளவோ கொடுத்திருக்குது. இன்னைக்கு கொஞ்ச நாள் போச்சுன்னா ஆம்பளைங்க எல்லாம் கொடிக்கு பிடிக்க போறாங்க, எங்களுக்கு சுதந்திரம் வேணும்னு. அந்த அளவுக்கு அதிகமா தான் சுதந்திரம் கிடைச்சிருக்கு, வளர்ந்துகிட்டே தான் இருக்குது. ஆண்கள் எதிர்த்து நமக்கு போரிடாம பாத்துக்கோங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இதோட என்னோட முடிச்சுக்கிறேன். நீங்க தான் நல்ல தீர்ப்பா சொல்லணும். சிறப்புங்கம்மா. உங்களுக்கு கொடுத்த நேரத்துல உங்களுடைய கருத்துக்களை சிறப்பா சொன்னீங்க. இப்போ வந்து 2 அணியினரும் அவங்களுடைய வாதங்களை முன் வச்சாங்க. அணித்தலைமை வந்து அதை வந்து தொகுத்து சொன்னாங்க. இப்போ வந்து தீர்ப்பு சொல்லக்கூடிய நேரம். இப்போ பாத்தீங்கன்னா 2 தரப்பினருடைய வாதங்களையும் வந்து நம்ம வந்து சீர்தூக்கி பார்க்கணும். இவங்க பக்கம் நியாயம் இருக்கா, அவங்க பக்கம் நியாயம் இருக்கா,
இதுல எது வந்து சரியா இருக்கு, இல்ல எது வந்து அதிகபட்சமா இருக்கு அப்படின்றதுதான். ஏன்னா ஐயா சொன்ன மாரி பெண்களுக்கு சுதந்திரம் இருக்கு அப்படின்றது வந்து நிரூபணம் ஆயிருச்சு. ஆனா இப்ப உள்ள காலகட்டத்துல இன்றைய சூழல்ல அது வந்து வளர்ந்துகிட்டு இருக்கா, தளர்ந்துகிட்டு இருக்கா அப்படின்றது தான் வந்து நமக்கு வந்து இன்றைய தலைப்பா இருக்கு. இப்போ வந்து வளர்ந்துள்ளது அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த அணியில என்னென்ன கருத்துக்கள் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துலலாம் வந்து பால்ய விவாகம் இருந்துச்சு. இப்ப அப்படியெல்லாம் பண்ண முடியாது. பெண்களுக்கு வந்து திருமண வயது வரணும். திருமண வயது வந்தாலும் அவங்க வந்து எப்ப நினைக்கிறாங்களோ, அப்பதான் வந்து அவங்க திருமணம் செஞ்சுக்கிறாங்க. யார திருமணம் செய்து கொள்ளணுன்ற விருப்பமும் வந்து அவங்களுக்கு சாதகமா தான் இருக்கு. அந்த சுதந்திரம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதே மாரி சட்டங்களும் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பாக தான் வந்து இயற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. பல துறைகள்ல வந்து பெண்கள் வந்து சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து பெண்களுடைய சுதந்திரம் வந்து வளர்ந்திருக்குன்றதுக்கு அடையாளம் தான் அப்டின்னாங்க. அதே மாரி கணவர் பெயர் அந்த காலத்துலலாம் வந்து கணவருடைய பெயர வந்து சொல்லக்கூட மாட்டாங்க. ஆனா இந்த காலத்துல கணவருடைய பெயர சொல்றாங்க. பேர சொல்லியே கூப்பிடுறாங்க. இல்லைனாலும் வேற எதுனாலும் அவங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாரி சொல்லி கூப்பிடுறாங்க. இதெல்லாம் வந்து பெண்ணுக்கான சுதந்திரம் தான அப்டின்னு சொல்றாங்க. அதே மாரி கருத்து சுதந்திரம். முந்தியெல்லாம் வந்து பெண்கள வந்து எதுவும் கேட்க மாட்டாங்க. ஆனா, இப்போ வந்து பெண்களை கலந்துக்காம குடும்பத்திலயும் சரி, இல்ல எதுலயும் வந்து எந்த ஒரு முடிவும் வந்து எடுக்கறதில்ல. அதனால சுதந்திரம் வந்து வளர்ந்திருக்கு அப்படின்றாங்க. அதே மாரி வேலைக்கு போகும்போதும், வேலைக்கு போறது அப்படின்றத முடிவெடுக்கிறதும் வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து சுதந்திரம் குடுத்துருக்காங்க. வேலைக்கு போறதா, இல்ல போக வேணாமா அப்படின்ற சுதந்திரம் வந்து பெண்ணுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதுல வந்து பாரதியார், பாரதிதாசன், ஆ பெரியார் எல்லாரையும் வந்து அதையும் மேற்கோள் காட்டி சொன்னாங்க. இவங்கலாம் வந்து பெண் சுதந்திரத்துக்காக தான் போராடுனாங்க. அதனால பெண்களுக்கு வந்து சுதந்திரம் வழங்கப்பட்டிருக்கு. அ ப "அடிப்பூடும் பெண்களுக்கு படிப்பதற்கு" அப்படின்னு ஒரு காலத்துல சொன்னாங்க. ஆனா, இப்போ உள்ள காலகட்டத்துல பெண்களுக்கு வந்து படிக்கிறதுக்கான சுதந்திரம் இருக்கு. அவங்க வந்து எவ்வளோனாலும் படிக்கிறாங்க. எங்கனாலும் போய் படிக்கிறாங்க. வெளியூர்ல போய் படிக்கிறாங்க. வெளிநாட்ல போய் படிக்கிறாங்க. அந்த சுதந்திரம் இருக்கு. சமத்துவம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்பல்லாம் வந்து சதி, உடன்கட்டை ஏறுதல் இருந்தது. கணவனை இழந்த பெண்களுக்கு வந்து கூந்தலை முடியை வந்து மழித்து, வெள்ளை ஆடை அணிவித்து இப்படியெல்லாம் பண்ணாங்க. ஆனா இந்த காலத்துல அப்படி கிடையாது. ஒரு பெண் வந்து கணவனை இழந்தா அவங்களுக்கு வந்து மறுமணம் செய்து கொள்வதற்கான சுதந்திரம் இருக்கு. இல்லைன்னா, தனி பெற்றோராக இருந்து தங்களுடைய பிள்ளைகளை வளர்க்கிறதுனாலும், அதற்கும் வந்து அவங்களுக்கு வந்து சுதந்திரம் இருக்கு. இந்த மாரி எல்லா விதமான சுதந்திரமும் வந்து பெண்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அத வந்து அவங்க சரியாக பயன்படுத்தும் பொழுது, அது வந்து அவங்களுக்கு வந்து வளர்ச்சிய தான் தருது. அதனால பெண்களுடைய சுதந்திரம் வந்து வளர்ந்து தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இறுதியா ரமணி அம்மா சொல்லும்போது நெறையா பெண்களுடைய பட்டியல வந்து வாசிச்சாங்க. இவங்கவங்கலாம் வந்து இந்தந்த துறையிலலாம் வந்து முன்னேறி இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் வந்து பெண்களுடைய சுதந்திரம் வந்து வளர்ந்துள்ளது. மத சுதந்திரம் இருக்கு. அது மாரி சுதந்திரம் அப்படின்றது வந்து தனியா வந்து யாரும் வந்து இது பண்றது கிடையாது. வேலைக்கு போற பெண் வந்து சம்பாதிக்கிறா அப்படின்னா வந்து, அத அவங்க தனியா செலவு பண்றதுக்காக கிடையாது. ஒரு குடும்பம்னா வந்து ஆணும், பெண்ணும் சேர்ந்து தான் இது பண்ணணும். அதனால அவங்களுக்கு குடுத்துருக்க சுதந்திரத்த அவங்க சரியா பயன்படுத்துறதுன்னா, குடும்பத்துக்காக அவங்க சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி, இதெல்லாம் வந்து பெண் சுதந்திரம் வளர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க வச்ச வாதங்கள். இதே வந்து பார்த்தீங்கன்னா, இல்ல பெண் சுதந்திரம் வந்து தளர்ந்து தான் இருக்கு. அப்படின்னு சொல்லி அந்த அணியில அவங்க என்ன வாதங்கள் வச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண் சுதந்திரம் அப்படின்றதே வந்து ஒரு கண் துடைப்பு. நமக்கு வந்து சுதந்திரத்த குடுக்குற மாரி குடுத்துட்டு, அதனால எந்த ஒரு பயனும் இல்லை. பெண்களுக்கு வந்து அதுல பாதுகாப்பு இல்லை. அவங்களுக்கு வந்து பதட்டம் தான் இருக்கு. நீ வேலைக்கு போலாம் அப்படின்னு சொல்லி சுதந்திரம் குடுக்குறவங்க, அந்த வேலைக்கு ஒரு பெண் போயிட்டு வரும்போது, அதுல எவ்வளவு வந்து பாதுகாப்பின்மை இருக்கு. எவ்வளவு வந்து அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு பதட்டம் இருக்கு அப்படின்றதையும் சொன்னாங்க. அது மாரி ஒரு பெண்ணை வந்து போகப் பொருளாகவும், அவளுடைய வெளித்தோற்றத்த வைத்தும் தான் வந்து எடை போடுறாங்க. அவளுடைய திறமைக்கு வந்து மதிப்பு இல்ல அப்படின்றதும் சொன்னாங்க. அது மாரி இரவு நேரங்கள்ல வந்து வெளியில வேலைக்கு போயிட்டு வர்றவங்களுக்கு வந்து பாதுகாப்புன்றது இல்ல. சுதந்திரம்னு பேசுறோம். அப்ப இரவுல வர்ற பெண்ணுக்கு அந்த சுதந்திரம் வந்து பாதுகாப்பு அளிப்பதில்லை அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. அதே மாரி போதைப் பொருட்கள் வந்து மலிந்து கிடக்கின்ற இந்த சமூகத்துல வந்து பெண்ணும் வந்து ஒரு போகப் பொருளா தான் பார்க்கப்படுறா. அதனால வந்து ஆடை சுதந்திரம் அப்படின்னு பேசுறாங்க. ஆனா ஆடை சுதந்திரத்தினால தான் வந்து பெண்களுக்கு ஆபத்து வருது. அவங்க நெனச்ச மாரி ஆடைகள் வந்து போட முடியல அப்படின்றாங்க. அது மாரி திருமணத்திலயும் வந்து சுதந்திரம் இல்ல. திருமணம் பண்ணிட்டு எவ்வளவு பெண்கள் வந்து கஷ்டப்படுறாங்க. இல்லன்னா அவங்க விரும்பியவர்கள ஜாதியின் பேரால வந்து திருமணம் பண்ண முடியாம, வீட்ல வந்து எவ்வளோ வந்து அவங்கள மனச மாற்றி வந்து அவங்க சமூகத்துல திருமணம் செய்து குடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஒவ்வொரு பெண்ணும் வந்து போராடிக்கிட்டு தான் இருக்கா. இன்னும் வந்து அவங்களுக்கு வந்து உண்மையான சுதந்திரம் வந்து கிடைக்கல.
பேர்ல மட்டும்தான் வந்து சுதந்திரம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது மாதிரி கணவருடைய ஒத்துழைப்பு வந்து இல்ல. இன்றைய காலகட்டத்துல ஒரு பெண்ணே தான் வந்து தனியா போராட வேண்டி இருக்கு அப்படின்றத சொன்னாங்க. அது மாதிரி விஞ்ஞான வளர்ச்சியில வந்து பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இருக்கான்னு பார்த்தா, விஞ்ஞான வளர்ச்சியில அதுலயும் வந்து பெண்களுக்கு வந்து குறைகள் தான் இருக்கு. எப்ப வந்து எங்க வந்து யாரு வந்து படம் எடுப்பா, எதுல போடுவாங்க அப்படின்ற ஒரு பாதுகாப்பின்மை தான் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி தலையில இருந்து கால் வரைக்கும் வந்து பெண்ணுக்கு வந்து விலங்கு தான், பூ விலங்கு, கை விலங்கு எல்லாத்துலயும் விலங்கு தான் போட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு. நம்ம ராஜாமணி அம்மா எழுதின கதையில கூட தங்கச் சங்கிலிகள் அப்படின்னு தலைப்பு கொடுத்திருப்பாங்க. அதாவது எதுவுமே வந்து பெண்ணுக்கு வந்து ஒரு தடையாக தான் இருக்கு. வெளியில இருந்து பார்த்தா வந்து அது அலங்காரமா இருக்கலாம். ஆனாலும் வந்து அது வந்து ஒரு தடையா தான் இருக்கு. வெளியில வர பெண்ண வந்து சமூகத்துல இருக்க பெண்ண போற்றலனாலும் பரவாயில்ல. தூற்றாம இருக்கலாம் அப்படின்னு சொல்லி எதிரணியினர் வந்து அவங்களுடைய வாதத்தை எடுத்து வச்சிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுடைய தலைப்பு வந்து பெண் சுதந்திரம் இன்றைய சூழலில் வளர்ந்துள்ளதா? தளர்ந்துள்ளதா? அதாவது இன்றைய சூழல் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதாவது முந்தைய காலகட்டத்துலலாம் அவங்க சொன்ன மாதிரி, அப்பல்லாம் வந்து பெண்ணை வந்து ஒரு ப பொருளா தான் வந்து கருதுனாங்க. ஒரு சக மனுஷியா, ஒரு உயிரா வந்து கருதல. அவங்க சொன்ன மாதிரி கருத்து கேட்க மாட்டாங்க. வீட்ல ஒரு வந்து ஆளா கூட மதிக்க மாட்டாங்க. அப்ப பார்க்கும்போது இன்றைய காலகட்டத்துல அப்படி இல்ல. பெண்களுக்கு வந்து பேச்சுரிமை இருக்கு, கருத்துரிமை இருக்கு, பேச்சு சுதந்திரம், கருத்து சுதந்திரம் இருக்கு. அவங்க நெனச்சத சொல்றதுக்கு எனக்கு முடியும், முடியாது. இப்போ நீங்களே வந்து இப்ப பேசுறீங்க அப்படின்னா, வளர்ந்துள்ளதா, தளர்ந்துள்ளதா அப்படின்னா, தளர்ந்துள்ளது அப்படின்னு பேசுறீங்கன்னா, அத பேசுறதுக்கும் வந்து ஒரு சுதந்திரம் வேணும். அது வந்து ஆமா, இல்லை, உண்டு, இல்லைன்னு வந்து சொல்றீங்கல்ல, அதுவே வந்து ஒரு சுதந்திரம் தான். அதே மாரி ஆடை குறைபாடு வந்து சொன்னீங்க. இப்போ பெண் பிள்ளை 8 வயது பிள்ளைக்கு வந்து ஒரு அவாலம் நடக்குது அப்டின்னா, அது வந்து ஆடையினால அப்டின்னு நம்ம வந்து சொல்லவே முடியாது. அது வந்து ஒரு ஆண்களுடைய அலட்சிய போக்கு தான். நம்ம வந்து எப்ப பாரு பெண்கள வந்து குறை சொல்லி, அதனால வந்து அவங்களுக்கு வந்து சுதந்திரம் இல்லை, சுதந்திரம் குடுக்கக்கூடாது, இல்ல சுதந்திரம் தளர்ந்துள்ளது அப்டின்னு சொல்ல முடியாது. நம்ம குடுக்குறத வந்து சரியா பயன்படுத்திக்கணும் பெண்கள். அவங்க சொன்ன மாரி எதிரணியில சொன்ன மாதிரி கையெடுத்து கும்பிடுற மாரி இருக்கும். நம்மளுடைய ஆடை வந்து நமக்கு வந்து சரியானதாக இருக்கணும். மத்தவங்க கண்களை உறுத்தாததாக இருக்கணும். சுதந்திரம் அப்படின்ற பேர்ல வந்து நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. ஒரு சுதந்திரத்தை நமக்கு கொடுக்குறாங்கன்னா, அந்த பொறுப்பு நம்மளுக்கு இருக்கணும். அந்த சுதந்திரத்தை வந்து சரியாக நம்ம வந்து பயன்படுத்தணும். அந்த விதத்துல பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இன்றைய காலகட்டத்துல வந்து பெண் பிள்ளைகள் வந்து சரியானதொரு உடையை அணிய வேண்டும். அதுதான் வந்து அவங்களுடைய சுதந்திரம் வந்து வளர்ந்துள்ளதா அப்படின்றத வந்து தீர்மானிக்கும். அதே மாரி உணவு பழக்கவழக்கத்திலயும் பார்த்தீங்கன்னா, இன்றைய பெண்களுக்கும் சுதந்திரம் இருக்கு. என்ன உணவு வந்து அவங்க உண்ண வேண்டும், எது வந்து வேண்டாம், தனக்கு எது வேணும், வேணாம் அப்படின்றதும் சொல்லலாம். அது மாரி அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு படிப்பதற்குன்னு பெண்ணுன்னா படிக்க தேவையில்ல, படிக்க வைக்க வேண்டிய அவசியம் இல்ல. அவ வந்து ஒரு பொருளாக தான் வீட்ல இருந்தா. ஆனா இன்றைய காலகட்டத்துல பெண் பிள்ளைகள வந்து கொண்டாடுறாங்க. அவங்களுக்கு வந்து படிக்க வைக்கிறாங்க. அவங்க என்ன விருப்பப்படுறாங்களோ அத படிக்க வைக்கிறாங்க. எவ்வளோ வேணுமோ அவங்க படிக்கிறாங்க. அதற்கப்புறம் வேலைக்கு போணும்னாலும் போறாங்க. இந்த விருப்பங்கள் எல்லாமே வந்து அவங்களுக்கு இருக்கு. இந்த சுதந்திரம் அவங்களுக்கு இருக்கு. அதே மாரி வேலைக்கு போறதுனாலும் உள்நாட்ல வேலைக்கு போறாங்களா? வெளிநாட்ல வேலைக்கு போறாங்களா? அந்த முடிவும் வந்து அவங்க எடுக்குறாங்க. திருமணத்தை பொறுத்தவரைக்கும் அதே மாரி பார்த்தீங்கன்னா, காதல் திருமணமாகட்டும், இல்லைன்னா குடும்பத்தார் பார்த்து செய்ய வைக்கக்கூடிய திருமணத்திலயும் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய சுதந்திரம் இருக்கு. இல்ல திருமணத்திற்கு பின்பும் வந்து அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில வந்து விருப்பம் இல்லை, இல்லை வாழ்க்கை சரியா அமையலைன்னாலும், திருமணம் முறிவு செய்வதற்கோ, இல்ல மீண்டும் மறுமணம் செய்து கொள்வதற்கோ, அதற்கான சுதந்திரமும் வந்து இப்ப இருக்கு. அன்றைய காலகட்டத்துல அது கிடையாது. அது மாரி முக்கியமா பார்த்தீங்கன்னா, குடும்ப வாழ்க்கையில ஈடுபடும்போது ஒரு பெண்ணுக்கு வந்து தனக்கு அன்றைக்கு உறவு வேண்டுமா, வேண்டாமா அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கக்கூடிய சூழல் வந்து இன்றைய கால பெண்களுக்கு இருக்கு. ஆனா அன்றைய காலத்துல அது கிடையாது. எந்த பெண்ணையும் வந்து எந்த கணவரும் வந்து கேட்கறதில்ல. ஒரு குழந்தைய பெத்துக்கிற இயந்திரமா தான் வந்து நினைச்சு, அவங்களுடைய உடல்நிலைய பத்தி கவலைப்படாம 1, 2, 3ன்னு வருஷம் வருஷம் பெத்துக்கிட்டே இருந்தாங்க. 10, 12. ஆனா இன்றைய காலகட்டத்துல அப்படியெல்லாம் நடக்காது. ஒரு பெண்ணுடைய அ எ அனுமதி இல்லாமல் வந்து யாரும் வந்து அவங்கள எதுவும் பண்ண முடியாது. அப்போ அந்த சுதந்திரம் இருக்கு. குடும்பம் நடத்தக்கூடிய சுதந்திரம், குழந்தை பெற்றுக்கொள்வதற்கான சுதந்திரம், எத்தன குழந்தைகளை பெற வேண்டும், எவ்வளவு ஆண்டு இடைவேளையில பெற வேண்டும். இந்த விழிப்புணர்வு எல்லாம் பெண்களுக்கு இருக்கு. அதற்கான சுதந்திரமும் வந்து அவங்களுக்கு இருக்கு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, உடல் நலம் பற்றியும் அவங்களுக்கு வந்து சுதந்திரம் இருக்கு. நம்மளுடைய உடல் நலத்தை வந்து எப்படி பேணி காக்கணும், அப்படின்ற மாரி. அது மாரி அப்பல்லாம் பார்த்தீங்கன்னா, பெண்கள் வந்து 6 அடி கூந்தல், 10 அடி கூந்தல், அத வந்து சரி பண்றதுக்கு, அத பேணுவதற்கே அவங்களுக்கு நேரம் போய்க்கிட்டு இருக்கும்.
ஆனா இப்ப இன்றைய காலகட்டத்துல அப்படி இல்லை. இன்றைய காலகட்டத்துல வந்து பெண்கள் வந்து அவங்க நினைச்சா வந்து பாய் கட் பண்ணிக்கிறாங்க, கிராப் வச்சுக்கிறாங்க, போனிடெயில் போட்டுக்கிறாங்க, இல்ல நீளமா வேணாலும் வளர்த்துக்கிறாங்க. அந்த ஒரு சுதந்திரமும் வந்து இன்றைய காலகட்டத்துல இருக்கு. அப்ப இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இன்றைய காலகட்டத்துல பெண்களின் சுதந்திரம் இன்றைய சூழல்ல வளர்ந்துள்ளதா தளர்ந்துள்ளதா அப்படின்னு பார்த்தோம்னா வளர்ந்துள்ளது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நீங்க வந்து உங்களுடைய அம்மாவோ பாட்டியோ வந்து பாருங்க அப்பா அவங்க எப்படி இருந்தாங்க, அவங்களுக்கு என்ன சுதந்திரம் கொடுக்கப்பட்டது, அவங்க இருந்ததுக்கும் இப்போ நம்ம இருக்கிறது நம்மளுடைய குழந்தைகள் அவங்களுடைய சூழலையும் பார்க்கும்போது பெண்களுக்கான சுதந்திரம் வந்து இன்றைய சூழல்ல வளர்ந்துள்ளது அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதனால இன்றைய சூழலில் பெண் சுதந்திரம் என்பது வளர்ந்துள்ளது, வளர்ந்துள்ளது, வளர்ந்துள்ளது. வாய்ப்புக்கு நன்றி. அருமையான ஒரு தீர்ப்பை இன்றைக்கு வழங்கி இருக்கிறார்கள் இந்த நடுவர் அவர்கள். பெண் சுதந்திரம் வளர்ந்திருக்கிறதா தளர்ந்திருக்கின்ற கேள்விக்கு 2 அணியிலும் கூறிய பல்வேறு கருத்துக்களையும் சீர்தூக்கி பார்த்து மிக சிறப்பான ஒரு தீர்ப்பாக வளர்ந்திருக்கிறது என்று கொடுத்திருக்கிறார்கள். வளர்ந்தா இருக்குது. வளர்ந்திருக்கிறது என்று பேசுவதற்கும் தளர்ந்திருக்கிறது என்று பேசுவதற்கும் உங்களுக்கு உரிமை கூட கிடைத்திருக்கிறது. அதுவே பெண் சுதந்திரம் வளர்ந்திருக்கு என்பதற்குத்தானே பொருள். இப்படி இந்த பக்கமும் அந்த பக்கமும் 2 பெண்கள், அதற்கு நடுவராக ஒரு பெண்மணி, இப்படி பெண்மணிகளாக இருந்து ஒரு பட்டிமன்றத்தை நடத்துகிற அளவுக்கு உங்களுக்கு பெண் சுதந்திரம் வளர்ந்திருக்கு என்பதை இந்த பட்டிமன்றமே காட்டுகிறது. எனவே வளர்ந்து வருகிற இந்த பெண் சுதந்திரத்தை சரியாக பேணி பாதுகாக்க வேண்டும் என்பது பெண்களுக்குரிய கடமையாகும். ஆனா நிறைய பெண்கள் பார்த்தா சுதந்திரம்னா எதுன்னு கேட்டா தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. புடவை கட்டத்துல இருந்து சுடிதார் போட்டுட்டா அது சுதந்திரம்னு நினைக்கிறாங்க. ஜீன்ஸ் பேண்ட் போட்டுக்கிட்டா அதை சுதந்திரம்னு நினைக்கிறாங்க. இந்த அது என்ன வண்டி, அந்த 2 சக்கர வண்டி இருக்கேன், அது ஆளுக்கு ஒண்ணு வாங்கி வச்சு டர்ன்னு ஓட்டிட்டு போனாக்கா அதெல்லாம் சுதந்திரம். அதெல்லாம் சுதந்திரம் கிடையாது. அதெல்லாம் வந்து உங்களுக்கு போட்டு இருக்கக்கூடிய அந்த சங்கிலிகளை இரும்பு சங்கிலிக்கு பதில் வெள்ளி சங்கிலியா, தங்க சங்கிலியா, செம்பு சங்கிலியா என்பதுதானே தவிர சங்கிலி தான். தங்கள் சங்கிலி போட்டு இருக்கிறாலும் சங்கிலி தான். எனவே பெண் சுதந்திரம் என்பது வேறு. பெண்கள் தாங்களே தனக்கானதை முடிவெடுத்துக் கொள்ளுகிற உரிமை எப்பொழுது கிடைக்கிறதோ அதுதான் சரியான பெண் சுதந்திரம் கூறி இந்த பெண் சுதந்திரம் வளர்ந்திருக்கு என்று தீர்ப்பை கொடுத்த திருமதி திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சந்திரசேகரன் அவர்களுக்கும் இந்த பட்டிமன்றத்திலே கலந்து கொண்டு சிறப்பான வாதங்களை முன்னெடுத்து வைத்த திருமதி ரமணி பாலசாமி, திருமதி ஞா கலைச்செல்வி, திருமதி உமா பால முருகானந்தம், திருமதி புதுவை புவனா, இப்படி தங்களுடைய வாதங்களை முன்வைத்து சிறப்பாக பேசிய அனைவருக்கும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிற நீங்கள் அனைவரும் உங்களுடைய கருத்துக்களை கருத்து பெட்டகத்திலே பதிவிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.